Praise the Lord for bringing us on this day to have fellowship with one another and to have fellowship with the Lord Jesus Christ. நாம் ஒருவரோடு ஐக்கியம் கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளில் நம்மை விதமாய் கூட்டி சேர்த்ததற்காக அவரை துதிக்கிறேன். So much of prayer and preparation have gone on before this program. இந்த நிகழ்ச்சிக்காக அதிகமாக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. In my ministerial experience of over 30 years, I believe this is one of the most prepared and prayed for program. நான் கடந்த 30 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சிக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் அதிகம் என்று நான் கருதுகிறேன். At the same time, we do not want to depend upon our preparations. எங்களுடைய ஆயத்தங்களை அதிகமாய் சார்ந்திருக்க விரும்பவில்லை. We want to depend on the Lord. நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க விரும்புகிறேன். The horse is prepared for the battle, but the victory comes from the hand of God. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். Prayer is important, but we cannot depend upon our prayer also. ஜெபம் முக்கியமானதுதான், ஆனால் ஜெபத்திலே சார்ந்திருக்கவும் முடியாது. We don't depend upon the prayers that we offer to God, but we depend upon God who answers our prayers. நாம் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபத்தில் அல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனையே நாம் சார்ந்திருக்கிறோம். It is God and no one else. தேவன் ஒருவர் மாத்திரமே, அவரை தவிர வேறு எவருமே கிடையாது. It is the Lord Jesus Christ and no one else. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. It is the Holy Spirit and no one else. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தவிர வேறு எவரும் கிடையாது. So this morning let us take our eyes off all that you see here. ஆகவே இங்கே பார்க்கிற அனைத்தின் பேரில் இருக்கிற நம்முடைய கண் பார்வையை நாம் எடுத்து ஆண்டவர் பேரிலே பதிக்க வேண்டும். And don't look upon the preacher பிரசங்கியாரை நீங்கள் கவனிக்க வேண்டாம். or the program organizer. இல்லாவிட்டால் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்களை கவனிக்க வேண்டாம். Or so many friends who are assembled here in fellowship. இந்த ஐக்கியத்திற்காய் கூடி வந்திருக்கிற இத்தனை திரளான சகோதர சகோதரிகளை பார்த்தல்ல. Let all our eyes and attention be focused on the Lord Jesus Christ. நம்முடைய கவனங்கள், நம்முடைய பார்வை அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் பதிந்திருப்பதாக. Because he alone is worthy. அவர் ஒருவரே எல்லா மரியாதைக்குரியவர். He will not share his glory with anyone. நம்முடைய மகிமை எவரோடு பகிர்ந்து கொடுக்கிறவர் அல்லவர். All our focus and attention should be on God Almighty. நம்முடைய கவனங்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் நம்முடைய தேவன் பேரில் இருப்பதாக. Today we have come here to meet with God. நாம் இன்றைக்கு தேவனை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். Today we have come here to hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். Today we have come to be touched and moved and directed by the Spirit of God. தேவ ஆவியானவரால் சந்திக்கப்பட்டு, தொடப்பட்டு, அவரால் அசைக்கப்பட்டு, அவருக்காய் செயல்பட நாம் தூண்டப்பட வந்திருக்கிறோம். Today we have come to enjoy the warmth and fellowship of the people of God. தேவ ஜனங்களின் ஐக்கியத்தை நாம் அனுபவிக்க வந்திருக்கிறோம். Today we have come here to be equipped and energized to go from here to work for God. தேவனுக்காய் பணியாற்றும்படியாய் இந்த இடத்தில் தேவனுடைய சவால் பெற்று தேவ பலனை பெற்றவர்களாய் கடந்து போக வந்திருக்கிறோம். It is all for God and we want God to have the preeminence in all the deliberations that we have today. இவை எல்லாம் ஆண்டவருக்காக இருக்கிறபடியால் நம்முடைய மத்தியில் அவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்க வேண்டும். And I would like all of you, before I go to the message proper, to close your eyes with me for a word of prayer. தேவனுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக நாம் எல்லாரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். To bring our hearts in unity before him. அவருக்கு முன்பாக நாம் ஒரே மனமுள்ளவர்களாய் கடந்து வரத்தக்கதாக. Gracious heavenly Father, கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, we thank you for this day. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். This day that is ordained by you. ஆண்டவரே, இது உம்மால் நியமிக்கப்பட்ட ஒரு நாள். This day that is made for you. இது உம்மால் உண்டாக்கப்பட்ட ஒரு நாள். This day when you have brought us all together just for your glory. உம்முடைய நாம மகிமைக்காகவே எங்களை இந்த நாளில் இங்கே அழைத்து வந்திருக்கிறீர். Father, we pray that this day all that we speak and all that we meditate and all that we hear shall bring glory to you. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் பாடி உம்முடைய வார்த்தையை கேட்கிற காரியங்கள், உம்மை துதிக்கிற காரியங்கள் எல்லாம் உமக்கு கன மகிமை கொண்டு வருவதாக. We pray, O God, that the words of our mouth and the meditation of our heart shall be found acceptable and pleasing in your sight. எங்கள் ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you for all those who have already come. ஏற்கனவே வந்திருக்கிற அருமையான மக்கள் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். We pray for those who are still on the way. வழியில் வந்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். Together help us, O God, to lift up your name in our land of India. இந்த தேசத்தில் நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்வீராக. Glorify your name together. உம்முடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்த உதவி செய்யும். To lift செய்யும். up the royal banner above Bharat. உம்முடைய ராஜரீக கொடியை நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்கள் தேசத்தில் உதவி செய்யும். We pray that your Holy Spirit this morning shall bless our meditation. இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயத்தின் தியானங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Quieten our hearts so that we may listen to your whisper. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்கதாக தேவரீர் எங்கள் இருதயங்களை நீர் தொட்டருளும். Remove all the disturbances, distractions from our mind.
எங்கள் மனதிலே சிதறடிக்கிற எண்ணங்களை நீர் அப்புறப்படுத்தி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். Holy Ghost, enable us to receive your word. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி We செய்வீராக. give you all glory and honor. உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். The purpose of this meeting is to encourage all of you in your walk with God and work for God. இந்த கூட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனோடு நடக்கவும் தேவனுடைய வேலையை செய்யும்படியாக உற்சாகப்படுத்துவதுதான். Let me say that again. நான் திரும்பவும் சொல்கிறேன். Because it is important that we know why we have gathered here. நாம் ஏன் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்ற காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். It is twofold in nature. இரண்டு நோக்கங்கள். We have asked you to come here, to assemble here, to encourage you in your walk with God and your work for God. நீங்கள் தேவனோடு நடக்கிற நடக்கையையும் நீங்கள் தேவனுக்காய் செய்கிற காரியத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவோமே இந்த இடத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறோம். The devil once had a cabinet meeting with his senior colleagues. ஒருமுறை பிசாசு தன்னுடைய மூத்த ஊழியக்காரரோடு கூட ஒரு மாநாடு நடத்தினார். The purpose of that get together was to plan some strategy to destroy the work of God. அவனுடைய கூட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம் தேவனுடைய வேலையை தடுத்து நிறுத்துவது. So he invited opinions and suggestions from his members. ஆகவே தன்னுடைய உடன் ஆட்களை பார்த்து என்ன ஆலோசனை நீங்கள் தர விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். Each one gave a very interesting suggestion. ஒவ்வொருவரும் மிக வித்தியாசமான ஆலோசனை கொடுத்தார்கள். One of the senior members of Satan's cabinet said like this. அந்த சாத்தானுடைய கூட்டத்தில் முதிர்ந்த ஒருவர் விதமாய் சொன்னார். We will make some beautiful ladies to go and associate with preachers and Christians so that they will fall into adultery and lose their anointing. ஒரு சில பெண்களை கவர்ச்சிகரமான பெண்களை சில ஊழியக்காரோடு சம்பந்தப்படுத்தி அவர்கள் ஊழியத்திலே அவர்கள் பாவம் செய்து விழுவதற்காக நாம் சந்தர்ப்பம் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார். And that was appealing to everybody. எல்லாருக்கும் அது நன்றாக தெரிந்தது. So everybody unanimously and enthusiastically voted for it. எல்லாரும் அதை மிக நேர்த்தியாக ஆலோசனை என்று பாராட்டினார்கள். So with that weapon of temptation of adultery, these members went all over the world. விபச்சாரம் என்று சொல்கிற இந்த சோதனையை எடுத்துக்கொண்டு உலகமெங்கும் அந்த சாத்தானுடைய ஆட்கள் வேலை செய்ய போனார்கள். After a few weeks they came back. சில வாரங்கள் கழித்து வந்தார்கள். And after the roll call was made, Satan would ask these associates, were they successful? அந்த சாத்தான் அந்த வந்தவர்களை பார்த்து கேட்டான், நீங்கள் போன காரியம் வெற்றியாய் முடிந்ததா என்று. And some of them said to some extent we were successful, but it was not a totally successful endeavor. அவர்கள் சொன்னார்கள் ஏதோ கொஞ்சம் வெற்றி கிடைத்து முழுமையான வெற்றி என்று சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். So they wanted to replan and re-strategize themselves. ஆகவே வேறொரு ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டான். So they said everybody loves and likes money. Why don't we try to give as much money as possible to those in Christian ministry and then finish them off? எல்லாரும் பணத்தின் பேரிலே ஆசை உள்ளவர்தான், பணம் வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆகவே ஊழியக்காரருக்கு அதிகமான பணத்தை காட்டி அவர்களை ஊழியத்தை செய்யாமல் தடுத்து நிறுத்தலாம் என்று சொன்னார். So that plan was tried for another few weeks. அந்த யோசனையும் சில வாரங்கள் முயற்சித்தார்கள். The result was again partial success. அதிலும் கூட பகுதியான வெற்றி தானே தவிர முழுமையான வெற்றி கிடையாது. Another person said we'll give lot of pastimes to preachers and Christian people and we will get them to be soaked in drunkenness and revelries. ஆகவே சொன்னார்கள் இந்த ஊழியக்காரருக்கு பொழுதுபோக்குக்கான சில ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை எப்படியாவது மதிமயங்க செய்து ஊழியை செய்யாமல் நாம் தடுத்து நிறுத்தலாம் என்று சொன்னார்கள். That also did not meet with the expected success. அதுவும் போதுமான ஒரு விளைவை கொடுக்கவில்லை. Then finally there was a very small member, a very junior member of the cabinet. அங்கே அந்த கூட்டத்திலே மிக இளைய ஒரு நண்பர் இருந்தார். And you know what he suggested? அவன் சொன்ன யோசனை என்னவென்றால், I have a very fine idea. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது என்று சொன்னார். It may not look very attractive but it will be most effective. இது கவர்ச்சியா இருக்காது, ஆனால் மிக காரியத்தை முடிக்கும் என்று சொன்னார். And he said I have a powerful tool in my hand. என் கையிலே ஒரு பலமான ஆயுதம் இருக்கிறது. So the attention of all the cabinet members for that time was directed towards that small fellow. ஆகவே அந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் அந்த சிறிய பையன் என்ன சொல்ல போகிறான் என்று பார்த்தார்கள். You know what he said? அவன் என்ன சொன்னான்? Let's go all over the world and discourage people. அந்த உலகம் எங்கும் போய் ஜனங்களை உற்சாகம் இழக்க செய்வோம், சோர்வடைய பண்ணுவோம். We will discourage all Christian workers. கிறிஸ்தவ ஊழியக்காரரை சோர்வடைய பண்ண வேண்டும். And all church pastors. சபை போதகர்களை சோர்வடைய பண்ண வேண்டும். And all believers. எல்லா விசுவாசிகளையும் சோர்வடைய பண்ண வேண்டும். All soul winners and soldiers of the cross we will discourage them. ஆத்துமா
ஆதாயம் செய்கிறவர்கள், சிலுவை பணியாளர்கள் எல்லாரையும் சோர்வடைய பண்ண வேண்டும் என்று சொன்னார். Immediately they all laughed to scorn this idea. எல்லாரும் கேட்டு சிரித்தார்கள் இந்த Oh, யோசனை. whatever we have tried, have been more powerful, that didn't work. How is it going to work? நாங்கள் முயற்சித்த மிக வல்லமையான சோதனைகள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கும் போது இந்த காரியம் என்னத்தை செய்யும் என்று கேட்டார்கள். But this man said that you try and let me know. அவர்கள் சொன்னார்கள், நீ இதை முயற்சித்து பார்க்கலாம் என்று So சொன்னார்கள். each one took a tool called discouragement and went spreading all over the world. சோர்வு என்ற ஆயுதத்தை எடுத்து உலகமெங்கும் இந்த பிசாசின் கூட்டம் போனது. And when they came back, அவர்கள் திரும்பி வந்தபோது oh, there was a big jubilance in their gathering. அவருடைய கூட்டத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். You know what they said? என்ன சொன்னார்கள்? We have met with more than 100% success. 100% அதிகமான வெற்றி கிடைத்து விட்டது என்று You சொன்னார்கள். know what one person said? ஒருவன் என்ன சொன்னார்? Even that great Old Testament prophet Elijah, I could fill him with the spirit of பழைய discouragement. ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எலியாவையே இந்த சோர்வினால் நாங்கள் படுக்க வைத்து விட்டோம். And you know what another fellow said? இன்னொரு என்ன சொன்னான்? The prophet, he is the greatest of all the prophets in the New Testament by name, John the Baptist. We also finished him by the sword of discouragement. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளே, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களே பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்ட யோவான் ஸ்நானகன் கூட இந்த சோர்வின் இந்த ஆயுதத்தினால் கீழே தள்ளப்பட்டான். Dear brothers and sisters, let me make this statement right at the outset of this meeting. அருமை சகோதர சகோதரிகள், இந்த கூட்டத்தின் துவக்கத்தில் தானே நான் உங்களுக்கு சொல்லட்டும். There is no Christian preacher, no Christian believer at some time or other has not succumbed to the temptation and the attack of discouragement. எந்த ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனோ எந்த ஒரு விசுவாசியோ தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சோர்வு என்ற சோதனையிலே சிக்கி கீழே உட்காராமல் இருந்ததே இல்லை. No one is exempt from this temptation of discouragement. இந்த சோர்வு என்று சொல்கிற சோதனையிலிருந்து யாரும் தப்ப விடவே இல்லை. This morning I want to speak to you on the subject of arrows of discouragement. இந்த சோர்வின் அம்புகள் என்பதை குறித்து இந்த காலையிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். Before I prepared this message, I turned to my dictionary to find the meaning of the word discourage. இந்த சோர்வு என்கிற பதத்தை நான் சொல்லுகிற அதிலே அர்த்தம் கண்டுபிடிக்க பார்த்தேன். The word discourage is meant like this: சோர்வு என்ற பதத்திற்கு இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. to deprive of confidence, நம்பிக்கை இழப்பு, to deprive of a hopeful spirit, எதிர்பார்ப்புள்ள ஆவியின்மை, to dishearten, இருதயம் இலக்கரித்து போதல், to hamper or hinder, hamper or hinder, தடை செய்யப்படுதல், முன்னேற்றம் தடுக்கப்படுதல், to dissuade or deter. விடாப்பிடியாய் இருக்காமல் இருப்பதற்காக சோர்வடைதல். Now this can be expanded to any extent. இன்னும் கூடுதலாக விளக்கம் சொல்லலாம். To discourage, we all know what it means by experience than by explanation. சோர்வு என்கிற பதத்தை சொல்லில் விளக்கி சொல்வதை விட அனுபவித்து பார்த்திருக்கிறோம். The devil usually discourages us by his lies. தன்னுடைய பொய்யினால் பிசாசு நம்மை சோர்வடைய பண்ணுகிறார். He has got so many means of discouraging us, but the primary means by which he discourages us is his lies. சோர்வடைய பண்ணுவதற்காக பிசாசு பல தந்திரங்களை பயன்படுத்தினாலும் மிக பிரதானமாக அவனுடைய பொய்யினால் நம்மை சோர்வடைய பண்ணுகிறார். Because he is the father and founder of all lies in the world. இந்த உலகத்திலே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். What are the lies of the devil? பிசாசின் பொய் என்ன? The lies of the devil are not 100% lies. இந்த பிசாசின் பொய் 100% பொய் என்று சொல்ல முடியாது. Once again, திரும்பவும் the சொல்லுகிறேன். lies of the devil are not 100% untrue. இந்த பிசாசு சொல்லுகிற பொய் 100% பொய் என்று விட்டுவிட முடியாது. Usually the lies of the devil are half truths. இந்த பிசாசு சொல்லுகிற பொய் பாதி உண்மை, Half truths. பகுதிதான் உண்மை. In other words, it is one side of the truth. இன்னொரு விதத்தில் சொல்வேனானால் ஒரு சத்தியத்தின் மறுபக்கத்தை மட்டும்தான் காட்டுவார். In other words, it may be true, but it is not the truth. அது உண்மையா இருக்கலாம், ஆனால் அது சத்தியமாயிராது. I hope I am not confusing you this morning. இந்த காலையில உங்களை குழப்பப்படுத்தவில்லை என்று நினைக்கிறேன். It may be true, but it is not the truth. அது உண்மையா இருக்கும், ஆனால் சத்தியமாயிராது. You know, many times when we confront people and interrogate people, they will tell certain things and the interrogating officer will say, it is true, but it is not the truth. யாராவது ஒரு விசாரணை நடத்துவோம், ஆனால் ஒருவேளை ஒரு வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் சொல்லுகிறது உண்மை
உண்மைதான், ஆனால் இதுதான் சத்தியம் என்று சொல்ல முடியாது. That's the way the devil plays with us. பிசாசும் அப்படித்தான் நம்மை ஏமாற்ற பார்க்கிறார். And I have identified 7 popular lies that the devil is constantly whispering into the ears of God's people. தேவ ஜனங்களுடைய செவிகளிலே தொடர்ந்தேச்சியாக பிசாசு சொல்கிற 7 விதமான பொய்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். Sometime or other, I am sure the devil would have told you at least one or the other of these 7. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த 7 ஒரு பொய்யாவது நீங்கள் உங்கள் காதில் கேட்டிருப்பீர்கள். Because this is a very important message against Satan. Satan has given me lots of trouble before I was preparing this message. இந்த பிரசங்கமானது மிக முக்கியமானது. அது முக்கியமானதா இருப்பதினாலே இதை ஆயத்தம் செய்யும்போது பலவிதமான தடங்கல்களை பிசாசு எனக்கு கொடுத்தார். I have preached hundreds of messages during the last 3 decades. கடந்த 30 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை செய்திருக்கிறேன். But I was never discouraged so much as I was preparing a message on the arrows of discouragement. இந்த பிசாசின் சோதனை என்பதான சோர்வு என்கிற சோதனையை குறித்த இந்த பிரசங்கத்தை செய்யும்போது பிசாசு எனக்கு பல சோர்வுகளை கொடுத்தார். So I would very much request my readers of Blessing Magazine to stand with me very much in prayer this morning as I deliver this message. In other words, expose the devil before you. ஆகவே இந்த ஆசீர்வாத பத்திரிகை வாசகர்களாகிய நீங்கள் இந்த காலை நேரத்தில் பிசாசுடைய பொய் என்று சொல்கிற இந்த ஆயுதங்களை விளக்கி சொல்லும்போது நீங்கள் என்னோடு கூட எனக்காய் ஜெபிக்கும்படியா என்னோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Lie number 1. முதலாவது பொய். It is uniformly and universally said everywhere. இது உலகமெங்கும் பொதுவாக சொல்லப்படுகிற பொய். Holy life is too difficult to live. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது கடினம். Now this is not a lie which he normally tells young believers, but this lie he tells adult and mature believers. இது புதியதான விசுவாசிகளுக்கு இல்லாவிட்டால் விசுவாச வாழ்க்கையிலே இளைஞராய் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற பொய் அல்ல, விசுவாச வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிற முதியோருக்கு சொல்கிற பொய். This lie he presents not before new disciples but before mature saints. இது புதிய சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பொய் அல்ல, விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்த பூரணத்தை நோக்கி போகிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிற பொய். Holy life is too difficult to live. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது கடினம். How does he support this lie? இந்த பொய்க்கு அவன் ஆதாரமாய் சொல்வது என்னவென்றால், as you know very well that the devil knows the scripture more than all of us put together, he invariably quotes the scriptures. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நாம் இங்கே இருக்கிற எல்லாரும் அறிந்த வேத வசனங்களை விட பிசாசுக்கு கூடுதலான வசனங்கள் தெரியும். ஆகவே தன்னுடைய பொய்யை சொல்வதற்கு சத்தியத்தை பயன்படுத்துகிறார். Turn with me Acts of the Apostles 14th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 14ஆம் அத்தியாயம். And I will read to you verses 21 and 22. 21 22ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். 14, 21 and 22 of Acts of the Apostles. அப்போஸ்தலர் 14 21 22. When the apostles had preached the gospel to that city and made many disciples, they returned to Lystra, Iconium and Antioch. அந்த பட்டணத்தில் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து strengthening the souls of the disciples, exhorting them to continue in the faith and saying, we must through many tribulations enter the kingdom of God. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். When he employs these words, he will underline the latter portion of 22nd verse. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது இரண்டாம் வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் நன்றாய் No. When he employs these words, he, the devil, will usually underline the second portion of the 22nd verse. இந்த வசனங்களை சொல்லும்போது பிசாசாவன் இந்த 22ஆம் வசனத்தின் பின்பகுதியை மிக அதிகமாய் வலியுறுத்தி சொல்லுவான். Many tribulations. அநேக உபத்திரவங்கள். In other words, it is too difficult, it is near impossible. இது முடியாத காரியம், இது கடினமான காரியம், வாழ முடியாது என்று சொல்லுவான். Now is that true? அது உண்மைதானா? That is true. அது உண்மை ஒரு பக்கம். But that is not the truth. ஆனால் அது சத்தியம் அல்ல. How do I say that is not the truth? ஏன் அதை சத்தியம் அல்ல என்று நான் சொல்கிறேன்? It is not complete with the 22nd verse. 22வது வசனத்தோடு அது முடியவில்லை. The other side of the truth is given in verse 23. அதற்கு அடுத்த பகுதி 23ஆம் வசனத்தில் இருக்கிறது. What does that say? என்ன சொல்கிறது? When they had appointed elders in every church அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி and prayed with fasting, உபவாசித்து ஜெபம் பண்ணி they commended them to the Lord in whom they had believed. அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். Now it is the truth. இது முழுமையான சத்தியம். What is the one side? அந்த சத்தியத்தின் ஒரு பகுதி என்ன? There will be too many problems in the Christian way. கிறிஸ்தவ வழியிலே நாம் செல்வதற்கு பல உபத்திரவங்கள் உண்டு. There will be too many hurdles and hindrances. பல
தடங்கல்கள் உண்டு. There will be too many obstacles. பலவிதமான தடைகள் ஏற்படும். There will be too many problems. அநேக பிரச்சனைகள் இருக்கும். But ஆனால் we are not alone. நாம் தனியா இல்லை. We are with the saints. நாம் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இருக்கிறோம். We are in the church of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Not only that, அதோடு மட்டுமல்ல, we are commended to the Lord. கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். We have believed on the Lord. நாம் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறோம். He has been crucified for அவர் us. நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டவர். He has given his life for us. அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர். Not simply to deliver us from our sins, நம்முடைய பாவத்திலிருந்து மட்டும் நம்மை விடுதலை but செய்வதற்காக அல்ல, also to keep us safe unto eternity. அவர் திரும்ப வருமட்டும் நித்திய மட்டும் நம்மை காக்க வல்லவர். So we are commended to the Lord. நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவர்கள். When we commit ourselves to the Lord, நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் போது we are commended to the Lord நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு because we கொடுக்கப்பட்டிருக்கிறோம். have believed on Him. நாம் அவரை I விசுவாசித்திருக்கிறோம். know whom I have believed, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். and I know that He is able to keep what I have committed to Him until that day. அவரில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அவர் அந்நாள் பரியந்தம் காக்க வல்லவர் என்று எனக்கு தெரியும். Yes, there will be many tribulations. நாம் பல உபத்திரவங்களை சந்திப்போம், It is true, there will be many difficulties, பல கஷ்டங்களை அனுபவிப்போம். but ஆனாலும் we are in the hands of God. தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். He has not saved us to drop us on the way. வழியிலே நம்மை கீழே விட்டு போவதற்காக அல்லவர் நம்மை What did he ரட்சித்தது. say? என்ன சொல்லி Let இருக்கிறார்? us go to the other side. அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று தானே When சொன்னார். he says we'll go to the other side, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொல்லி இருப்பார். what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? We will not sink in the middle. நாம் வழியிலே நாம் மூழ்குவதில்லை. On the way there will be storm. வழியிலே புயல் இருக்கும், On the way there will be tempest. வழியிலே கொந்தளிப்பு On இருக்கும், the way water will gush into the vessel. வழியிலே கப்பலிலே படகு தண்ணீர் வரும். It will be as if Jesus is asleep. இயேசு நித்திரையா இருக்கிறார் என்பது போல It இருக்கும். will be as if God has gone abroad. தேவன் ஓய்வெடுக்க பழைய தேசத்திற்கு போய்விட்டார் என்று இருக்கலாம். But why are you afraid? ஆனால் ஏன் What கவலைப்படுகிறீர்கள்? did I tell you? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? I did not tell you we'll take the boat and sink in the middle. நாம் கப்பலிலே போய் சமுத்திரத்தில் மூழ்குவோம் என்று சொல்லவில்லை. What did I tell you? நான் என்ன சொன்னேன்? We'll go to the other side. அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று தானே சொன்னேன். With Jesus in the ship, you can smile at the storm. இயேசு படகில் இருப்பாரானால் புயலை பார்த்து சிரிக்கலாம். Dear brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, is Christian life too difficult? கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானதுதானா? Yes, it is difficult. ஆம், நிச்சயமாய் கடினமானது. Is it impossible? இது முடியாததா? No, it is not impossible. அப்படி முடியாதது என்று சொல்வதற்கில்லை. Why? ஏன்? We know whom we have believed. யாரை விசுவாசித்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். No one can snatch you out of my hand. அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் நம்மை பறித்துக் கொள்ள The முடியாது. Father who has given you to me is greater than he that is in the world. உங்களை எனக்கு தந்த பிதாவானவர் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் பெரியவர். Whom he has predestined, whom he has called. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். Whom he has called, he has also sanctified. எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தமாக்கி Whom he இருக்கிறார். has sanctified, he shall also glorify. எவர்களை பரிசுத்தமாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி Who can இருக்கிறார். bring anything against God's elect? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Nothing on earth and above in heaven and below the earth can separate us from the love of God that is in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அந்த அன்பை விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற சக்தி எதுவோ, இந்த உலகத்திற்கு மேலே இருப்பது எதுவோ, இல்லாவிட்டால் கீழ் இருப்பதோ நம்மை பிரிப்பதில்லை. In all these things we are more than conquerors through him who has loved us. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். Does it mean there is not going to be any problem in the Christian way? இப்படி இவைகள் இருப்பதினாலே கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு போராட்டம் இருக்காது. Does it mean there is not going to be a threatening situation as we go in the pilgrim's path? இந்த பயணத்திலே நாம் கடந்து செல்லும் போது நமக்கு பயமுறுத்துமான சம்பவங்கள் ஏற்படாதா? There will be difficulties. அவைகள் கடினம் இருக்கும். One young man came to Jesus Christ. ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார். Good teacher, நல்ல போதகரே, what must I do to inherit eternal நித்திய life? ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் What என்று do you கேட்டார். read in the commandments? நீ கட்டளையில் வாசிக்கிறது என்ன? 1, 2, 3, 4, 5. Yes, go and do these things. 1, 2, 3 என்று அவன் 10 கற்பனைகளை சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நீ போய் இவைகளை செய் என்றார். All these things I have observed from my childhood. அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் சிறு பிராய முதல் இவைகளை கைக்கொண்டு வருகிறேன். What do I still lack? ஆனால் இன்னும் என்னிடத்தில் என்ன குறை? Jesus said, if you want to be perfect, go and sell all that you have and give it to the poor and then follow me. நீ பரிபூர்ணமாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதை விற்று தரித்திரு கொடுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்று சொன்னார். Don't get angry with that young man because he turned away angry. அந்த வாலிபன் மிகுந்த கவலையோடு போனதை குறித்து நீங்கள் கோபப்பட வேண்டாம். Let me challenge you. நான் உங்களுக்கு சொல்லட்டும். Suppose Jesus tells any one of us through prophecy today that you should sell all that you have
give it to the poor, and then follow Jesus, honestly, how many of you will obey that? ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக நம்மை பார்த்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று என்று சொன்னால் எத்தனை பேர் உண்மையா இதை செய்வோம்? So many times we have accused that young man with our fingers. அநேக சமயங்களிலே அந்த வாலிபனை நாம் குற்றம் சாட்டி இருக்கிறோம். That young man is you and me. அந்த வாலிபன் யார்? நீங்களும் நானும் தான், தவிர வேறு யாரும் இல்லை. It is not easy. அதை விடுவது கடினம். The condition that Jesus placed before him to follow the Lord Jesus Christ was rather very, very difficult. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுவதற்காய் கொடுத்த நிபந்தனை மிக மிக கடினமானது. The Bible says he was very rich, so he returned very disappointed. வேதம் சொல்கிறது அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே துக்கத்தோடு கூட போய்விட்டார். Let me tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், even if you are not very rich and you are very poor, you will not sell all you have and give it to the poor. ஒருவேளை நீங்கள் அந்த ஐஸ்வர்யனை போல மிகுந்த ஐஸ்வர்யவானா இல்லாமல் இருக்கலாம், உங்களிடத்தில் ஆனாலும் இப்பொழுது இருப்பதை விட்டு போவது கடினம். It is very difficult. மிக கடினம். When the man went away very disappointed. ஆனால் அந்த வாலிபன் அன்னைக்கு மிகுந்த ஏமாற்றத்தோடு போனார். The disciples were shaken up. இதை கேட்டு பார்த்து சீடர்கள் பயந்து போனார்கள். And Jesus further intensified the situation. அந்த நிபந்தனை இன்னும் பலமாக்கும்படியே ஆண்டவர் இயேசு இன்னொரு வார்த்தையை சொன்னார். It is easier for a camel to enter through the eye of a needle. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது சுலபம் than for a rich man to enter the kingdom of God. ஆனால் ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வருவது மிக கடினம். Excruciating philosophy. அது மிக நம்மை கஷ்டப்படுத்துகிற ஒரு நிபந்தனை. Ununderstandable, unacceptable condition for discipleship. ஆண்டவர் சொல்லுகிற இந்த நிபந்தனை விளங்கிக் கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் சொல்லுகிறார் என்பது போல காணப்படும். So what did the disciples ask? ஆனால் சீடர்கள் இதை கேட்டு என்ன சொன்னார்கள்? If that is the case, ஆண்டவரே நிபந்தனை இப்படியா இருக்குமானால் who then can be saved? யார் ரட்சிக்கப்படக்கூடும்? யார் ரட்சிக்கப்படக்கூடும்? They didn't say who can be saved, they said who then can be saved. The answer was in that question. இப்படி நிபந்தனை இருந்தால் யார் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று அவர்கள் கேட்டார்கள். My Jesus said, ஆண்டவர் இயேசு விதமாய் சொன்னார், with man this is impossible, மனுஷரால் இது கூடாததுதான், but with God all things are possible. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். I want to encourage you this morning. இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Whatever may be bothering you in your walk with Christ, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடக்கிற இந்த பயணத்தில் உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்துகிறது, சோர்வடைய பண்ணுகிறது எதுவாயிருந்தாலும், name it. I say whatever. அது என்னவாய் இருக்கட்டும், என்ன பேர் வேணாலும் அதற்கு சொல்லுங்க. Don't allow the devil to use you against you to discourage you. உங்களை சோர்வடைய பண்ணுவதற்கு ஒரு கருவியாய் பிசாசு பயன்படுத்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். Keep saying with me this is impossible. நீங்கள் அவனை பார்த்து சொல்லுங்கள், ஆம் என்னால் இது முடியாது. But with God in whom I have believed, all things including this thing is possible. நான் விசுவாசித்திருக்கிற என் தேவனாலே எல்லாம் கூடும். This thing is also possible. இந்த காரியமும் முடியும். So how many of you are struggling in your Christian life? உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் இருக்கிறீர்கள்? I climb up 1 foot but I slide down 2 feet. ஓர் அடி நான் எடுத்து வைத்தால் 2 அடி கீழே இறங்கி விடுகிறேன். All my decisions are defeated. நான் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் தோல்வியாகி விட்டது. How long will I have this up and down and up and down and up and down? Shall I give up? நான் இப்படி மேலேயும் கீழேயும் மேலே எழுந்து கீழே விழுந்து இப்படி நான் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விடலாமா? Don't give up. ஆனால் விட்டு விட வேண்டாம். You cannot but God can. உங்களால் இது முடியாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். It is not I can do, but it is I can do through Christ who strengthens me. நான் செய்ய முடியும் என்றல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. The second arrow of discouragement. இந்த சோர்வின் இரண்டாவது அம்பு, God's ways are too mysterious to understand. தேவனுடைய வழிகள் விளங்கிக் கொள்ள முடியாது, ரகசியமானவைகள். They are too mysterious to understand. இது விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ரகசியமானது. It is more than philosophical. இது தத்துவத்தை விட அப்பாற்பட்டது. I am not able to understand what God is doing. Everything seems to be too abstract. தேவன் சொல்லுகிற காரியங்கள் எனக்கு விளங்க முடியாது இருக்கிறது. Is it true? உண்மைதானா? It is true, but it is not the truth. அது உண்மைதான், ஆனால் அது சத்தியம் அல்ல. It is true that God's ways are mysterious. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் என்பது உண்மைதான். But it is not true that we cannot understand any of them. ஆனால் இதை அறிந்து கொள்ளவே முடியாது என்பதற்கான சத்தியம் அல்ல. Turn with me to an Old Testament question in book of Isaiah chapter 40. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அத்தியாயத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது பாருங்கள். And I will read to you verses 13 and 14. 13-14 வசனங்கள். Isaiah 40 13 and 14. ஏசாயா 40 13-14. Who has directed the Spirit of the Lord?
கர்த்தருடைய ஆவியை அளவிட்டவன் யார்? Or as his counselor has taught him? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தது யார்? With whom did he take counsel and who instructed him? அவருக்கு போதித்தவன் யார்? And taught him in the path of justice? தமக்கு அறிவை உணர்த்தவும், Who taught him knowledge and showed him the way of understanding? தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும். And there is no answer to this question. என்று இது கேள்விகள் பல இருக்கிறது, அதற்கு பதில் கொடுக்கப்படவில்லை. I understand Old Testament and New Testament like this. நான் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் விதமாய் விளங்கிக் கொள்கிறேன். Old Testament is the question and New Testament is the answer. பழைய ஏற்பாட்டு புத்தகம் என்பது கேள்வி புத்தகம், புதிய ஏற்பாட்டு புத்தகம் பதில் புத்தகம். Without the question you don't know why the answer is given, and without the answer the question is meaningless. இந்த கேள்வி இல்லாமல் பதில் இருக்க முடியாது, பதிலை வைத்துக்கொண்டு கேள்வியை கண்டுபிடிக்க முடியாது. This is my meaning of Old Testament and New Testament. Old Testament is question and New Testament is answer. என்னை பொறுத்தமட்டில் வேத புத்தகத்தை, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை கேள்வி புத்தகமாகவும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை பதில் புத்தகமாக அறிந்திருக்கிறேன். Old Testament is aspiration and New Testament is accomplishment. இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஒரு ஏக்கத்தின் புத்தகம், புதிய ஏற்பாட்டு புத்தகம் ஏக்கம் நிறைவேறின ஒரு புத்தகம். Who can understand? Who can understand? Who can know? That's the question of the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் யார் அறிய முடியும், யார் அறிய முடியும், யார் அறிய முடியும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். But the answer is given by the apostle in the New Testament. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் அதற்கு பதில் கொடுக்கிறார். 1 Corinthians 2nd chapter 1 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயம் and verse 16. 16ஆம் வசனம். The same quotation they employ and they give the answer. அதே வசன பகுதியை இங்கே பயன்படுத்தி அதற்கு பதில் கொடுக்கிறார். Who has known the mind of the Lord that he may instruct him? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? The same question raised by Isaiah is repeated here by Apostle Paul. அப்ப அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கேட்ட அதே கேள்வி வசனத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தில் கேட்கிறார். Who has known the mind of the Lord that he may instruct him? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? Is there an answer? அதற்கு பதில் உண்டா? பதில் உண்டா? The answer is there in that same verse. அதே வசனத்தில் அதற்கு பதிலும் கொடுக்கிறார். But we have the mind of Christ. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. People living in the Old Testament, they could not understand the mind of God. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தையை தெரியவில்லை. But today we have the mind of Christ. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை தெரியும். It's not a mind of Stanley that can understand the ways of God. The mind of Christ in Stanley can understand the mind of God. ஸ்டான்லியில் இருக்கிற அறிவல்ல, கிறிஸ்து ஸ்டான்லிக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் சிந்தை அதை அறியும். Now I would like to take another verse and then show you the explanation. இன்னொரு வசனத்தை எடுத்து காட்டி விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 1 Corinthians 2nd chapter. 1 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயம். Look at verses 9 and 10. 9 10ஆம் வசனங்கள். This is again a quotation from the Old Testament. இதுவும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்கிற ஒரு வசனங்கள். As it is written, எழுதி இருக்கிறபடி, that means referring to the Old Testament. பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறபடி, eye has not seen, கண்கள் காணவும் இல்லை, nor ear heard, காது கேட்கவும் nor இல்லை, have entered into the heart of man, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, the things which God has prepared for those who love him. தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. It's incomplete. அது முடிவில்லாமல் இருக்கிறது அல்லவா? We can't see, we can't understand, we can't know. தேவன் ஆயத்தம் பண்ணிகளை காணவில்லை, கேட்கவில்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. The devil takes that and tells you, oh, this is too complicated, it is too mysterious, why follow that? ஆகவே பிசாசு இந்த கேள்வியை மட்டும் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் விளங்க முடியாது, மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நம்மை சோதிக்கிறார். I will give you some simplistic, materialistic, humanistic answer. நான் மனுஷீக பிரகாரமான இதொரு பதிலை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். But the answer to that question is given in verse 10. ஆனால் அந்த கேள்விக்குரிய பதில் 10வது வசனத்தில் இருக்கிறது. But God has revealed them to us through his spirit. ஆனால் தேவனோ நமக்கு அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். It is true they are mysterious. அது ரகசியமானவைகள், உண்மை. Can we not know them? நம்மால் அறிய முடியாதா? We can know them. நம்மால் அறிய முடியும். How can we know them? எப்படி அறிய முடியும்? God has revealed them to us by his spirit. தேவன் நமக்கோ அவைகளை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார். The spirit searches all things, the deep things of God. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். See, two things are given to us. இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. I want you to be encouraged this morning. இன்று காலையில் நீங்கள் உற்சாகம் அடையும்படி அதை சொல்கிறேன். You know, when people come to us for counseling, அங்கே ஆலோசனைக்காக மக்கள் வரும்போது you know what they say? நாம் என்ன சொல்கிறோம்? Annan, I don't understand. எனக்கு இது விளங்கவில்லை அண்ணன் என்று Uncle, சொல்வார்கள். it's very difficult, uncle. I am not able to just comprehend it. அங்கிள் இதெல்லாம் என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, புரிய முடியாத புதிராய் இருக்கிறது என்று It சொல்வார்கள். is so commonly pronounced by our lips. இப்படி தங்களுடைய பிரச்சனைகளை பொதுவாக சொல்கிறார், விளங்கவில்லை, புரியவில்லை, அறிய முடியவில்லை. That is one side. அது ஒரு பக்கம் தான். I am taking you to the other side. இன்னொரு பக்கம் என்ன? You know what? என்ன அர்த்தம்? என்ன? We have the mind of Christ. நமக்கோ கிறிஸ்துவின்
சிந்தை உண்டாயிருக்கிறது. Number 2, இரண்டாவது, we have the Spirit of God. தேவனுடைய ஆவி நமக்கு இருக்கிறது. I want you to understand it this morning. இன்று காலையில இதை நன்றாய் விளங்கிக் I கொள்ளுங்கள். can know the mind of God. தேவனுடைய சிந்தையை நான் அறிய முடியும். Why? ஏன்? I have the mind of Christ in எனக்கு me. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. I can understand the deep things of God. தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள என்னால் முடியும். Why? ஏன்? I have the Spirit of God resident in me. எனக்குள்ளே தேவ ஆவியானவர் தங்கி தாவரித்திருக்கிறார். I am not a stranger to the things of God. தேவனுடைய காரியங்களுக்கு நான் அந்நியனா இல்லை. I am not alien to the mysteries of God. தேவனுடைய ரகசியங்களை அறிய முடிவதற்கு நான் They are அறியக்கூடாததற்காக greater அந்நியன் than அல்ல. heaven. அவைகள் எல்லாம் They வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. are all greater than the sky. They are greater than the sky. அவைகள் வானத்திற்கு அப்பாற்பட்டவைகள் They தான். are higher than the highest mountain. மிக உயரமான சிகரங்களுக்கும் உயரமானவைகள் தான். They are deeper than the deepest depths. இந்த ஆழத்திற்கு ஆழமானவைகள். That is all true. அவைகள் உண்மைதான். But I am not a stranger to them. ஆனால் இவைகளுக்கு நான் அந்நியன் அல்ல. With the mind of Christ, I can understand that. கிறிஸ்துவின் சிந்தையோடு இந்த ஆழங்களை அறிந்து கொள்ள I முடியும். have it. நான் எனக்கு இருக்கிறது. I have the Spirit of God. எனக்குள் தேவ ஆவி இருக்கிறது. The Spirit of God in me can understand the things of God to teach my spirit. நான் பெற்றிருக்கிற இந்த தேவ ஆவியினாலே தேவனுடைய ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள முடியும். Now turn with me to another passage. இன்னொரு பகுதி. Then you will understand the things what I am talking to you under this context. இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிற இந்த வசனங்களை விளங்கிக் கொள்வதற்கு அந்த வார்த்தை. Otherwise this may also be too abstract. இல்லாவிட்டால் இதுவும் விளங்காததாய் காணப்படும். Psalm 73. சங்கீதம் 73. Look at verses 13 to 16. 13 முதல் 16. I think this is the biography of most of us. நம்மில் அநேகருடைய வாழ்க்கை சரித்திரத்தையே இந்த சங்கீதம் சொல்கிறது. Maybe you are reading yourself in these verses. ஒருவேளை இந்த வசனங்களில் உங்களையே நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கலாம். The man is vexed. அந்த மனிதன் சோர்வோடு இருக்கிறார். Frustrated. வாழ்க்கையில அவன் விரக்தி அடைந்திருக்கிறான். Discouraged. மிக சோர்வடைந்திருக்கிறான். What does he say? என்ன சொல்லுகிறான்? Surely I have cleansed my heart in vain. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி I washed my hands in innocence. குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். Everybody said live holy, everything will be all right with you. எல்லாரும் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் எல்லாம் நன்றாயிருக்கும் என்று. Everybody said commit your way to the Lord, problems will be solved. உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டால் உன்னுடைய பிரச்சனை தீரும் என்று சொல்கிறார்கள். But I have cleansed my heart in vain. ஆனால் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன். I have washed my hands in innocence. குற்றம் இல்லாமையிலே என்னுடைய கைகளை விருதாவாக கழுவி In இருக்கிறேன். spite of all that, இவையெல்லாம் நான் செய்தாலும் all day long I have been plagued. நாள் தோறும் நான் வாதிக்கப்பட்டிருக்கிறேன். And I am chastened every morning. காலை தோறும் நான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். I am getting nearer and nearer to God. That simply means more and more of problems. எவ்வளவு அதிகமாய் தேவனை நெருங்கி நான் சேர துணிகிறேனோ அப்பொழுதெல்லாம் அதிகமாய் நான் வாதிக்கப்படுகிறேன், தண்டிக்கப்படுகிறேன். Before I came near to God, I was chastened every month. நான் தேவனிடத்துக்கு வருவதற்கு முன்னதாக காலையில் தண்டிக்கப்பட்டேன். I was chastened every month. ஒவ்வொரு மாதமும் தான் தண்டிக்கப்பட்டேன். But having come nearer to God, I am chastened every morning. ஆனால் இப்பொழுது தேவனிடத்தில் நெருங்கி வந்திருக்கிறபடினால் காலை தோறும் தண்டிக்கப்படுகிறேன். Why, Lord? ஏன் ஆண்டவரே? Verse 16. 16வது வசனம். When I thought how to understand this, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். it was too painful for me. இது எனக்கு என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. Why, Lord? ஏன் ஆண்டவரே? Why me, Lord? எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள்? Why so much, Lord? ஏன் இவ்வளவு அதிகமா எனக்கு பாடுகள்? Why so long, Lord? ஏன் இவ்வளவு நீண்ட காலம் இந்த பாடுகள்? Why so hard, Lord? ஏன் இவ்வளவு கடினமான பாடுகள்? Why so strange, Lord? ஏன் இவ்வளவு வினோதமான பாடுகள்? It was too painful for me. இதை பார்ப்பதற்கு மிக விசனமாய் இருக்கிறது. Is that all? அவ்வளவுதானா? No, there was an answer. அதற்கு பதில் இருக்கிறது. The question was answered. அந்த கேள்விக்கு பதிலும் கொடுக்கப்படுகிறது. I thought like this. நான் இப்படி யோசித்து பார்த்தேன். Until I went into the sanctuary of God. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து பார்க்கும் மட்டும். Once I entered into the sanctuary of God, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நான் பிரவேசித்த பிறகு, then I understood their end. அவர்கள் முடிவை நான் அங்கே உணர்ந்தேன். Then I understood the outcome of this trial. அவருடைய இந்த நிலையினுடைய முடிவை நான் அங்கே கண்டேன். Until I went into the sanctuary of God, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் it was too mysterious and too painful. மிகுந்த விளங்க முடியாத புதிராய் இருந்தது, அது விசனமாய் இருந்தது. Job had the same experience. யோபுவுக்கும் அதை போன்ற ஒரு நிலைதான்.
Turn with me in the book of Job and again read yourself there. யோபின் புத்தகத்தில் உங்களையும் நீங்கள் பார்க்கலாம். Job chapter 23. யோபு புத்தகம் 23ஆம் I அத்தியாயம் will look at verses 8 and 9. 8ஆம் 9ஆம் வசனங்கள். This morning by the Holy Spirit I am injecting encouragement into your hearts. தேவனுடைய கிருபையினால் தேவ ஆவியானே ஒத்தாசை கொண்டு உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தின் ஆவியை நான் புகுத்திக் கொண்டிருக்கிறேன். This morning I am ministering encouragement to every heart of God's saints. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே இந்த உற்சாகத்தின் ஆவி வரும்படியாக நான் ஊழியத்தை By செய்கிறேன். the help and Spirit of God I am stretching forth my hand, holding every one of you and lifting you up. நான் தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு உங்கள் கரத்தை பற்றி தேவனுக்கு நேராக உற்சாகப்படுத்துகிறேன். Please keep receiving the ministry in the same spirit in which it is delivered. எந்த ஒரு ஆவியோடு இந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேனோ அதை நீங்கள் அதே ஆவியோடு பெற்று நீங்கள் உற்சாகமடைவீர்களாக. Job chapter 23. யோபு 23ஆம் Look at அத்தியாயம் verses 8 and 9. 8ஆம் 9ஆம் வசனங்கள். Look, I go forward, he is not there. இதோ நான் முன்னே போனாலும் அவர் இல்லை, Backward, but I cannot perceive him. பின்னாக போனாலும் அவரை காணேன். When he works on the left hand, I cannot behold him. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். When he turns to the right, I cannot see him. வலதுபுறத்திலும் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். Hey, what's happening? என்ன நடக்கிறது என்னை சுற்றி? I go forward, I can't find him. நான் முன்னே போனால் அவரை காணவில்லை. I turn backward, I cannot see him. பின்னே திரும்பி பார்த்தால் அவரை காணவில்லை. I look to the left, I cannot observe him. இடதுபுறம் பார்த்தால் அவரை காணவில்லை. I turn to the right, I cannot touch him. வலதுபுறம் பார்த்தால் அவர் ஒளிந்திருக்கிறார். In which direction will I look? எந்த பக்கம் நான் பார்ப்பது? Front and back and left and right, wherever I go, I cannot find him. முன்னே பின்னே வலது இடது போனால் அவர் இல்லை. What shall I do? நான் என்ன செய்வேன்? You don't need to do anything. நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. You don't need to do anything. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You don't see him in the front. அவரை முன்னே நீங்கள் பார்க்கவில்லை. You don't see him at the back. நீங்கள் பின்னையும் அவரை நீங்கள் அவரை பின்னையும் பார்க்கவில்லை. You don't see him at the left. நீங்கள் அவரை இடதுபுறமும் பார்க்கவில்லை. நீங்கள் அவரை வலதுபுறம் பார்க்கவில்லை. நீங்கள் அவரை முன்னால் பார்க்கவில்லை. நீங்கள் அவரை பின்னால் பார்க்கவில்லை. You do not see him on the left. நீங்கள் அவரை இடதுபுறம் பார்க்கவில்லை. But ஆனால் verse 10. 10ஆம் வசனம் சொல்கிறது. I am now teaching you how to interpret the Bible also. நான் உங்களுக்கு வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுவதும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். 10th verse. 10வது வசனம். But ஆனாலும் he knows the way that I take. நான் போகும் வழியை அவர் அறிவார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. I don't know, but he knows. எனக்கு தெரியாது, அவர் அறிவார். You don't need to know. நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. It is enough if you know that he knows. அவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்று அறிந்தால் போதும். That is the greatest knowledge. அதுதான் பெரிய அறிவு. He knows the way that I take. நான் போகும் வழியை அவர் அறிவார். When he has tested me, அவர் என்னை சோதித்த பின் I shall come forth as pure gold. நான் பொன்னாக சுத்த பொன்னாக விளங்குவேன். Clap your hands for God. தேவனை நாம் கைதட்டி Clap your hands for God. தேவனுக்கு கைதட்டி அவரை I cannot see him in the front. நான் அவரை முன்னே I பார்க்கவில்லை. can't see him at the back. நான் பின்னே I can't பார்க்கவில்லை. see him at the right. அல்லது இடதுபுறமாய் I can't see பார்க்கவில்லை. him on the left. வலதுபுறமாய் பார்க்கவில்லை. But ஆனால் he knows the way that I take. நான் போகிற வழியை அவர் அறிவார். Abraham went not knowing where he was going. ஆபிரகாம் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு But போனார். he knew who was leading ஆனால் him. அவரை நடத்துபவர் யார் என்று அவனுக்கு தெரியும். You don't need to know where. It is enough if you know who. எங்கே என்பது உனக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை, யார் என்பதை அறிந்தால் Let போதும். me say that again. நான் திரும்பவும் சொல்கிறேன். You don't need to know where. It is enough and sufficient if you know who. எங்கே என்பது அறிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் யார் எவர் என்று அறிந்தால் போதும். One day the disciples of Jesus came to Jesus Christ ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் வந்தார்கள். and they asked him, அவரை பார்த்து கேட்டார்கள், we don't know where you are going. How shall we know the way? ஆண்டவரே, நீர் போகிற இடம் தெரியாதே, போகிற வழியை எப்படி அறிவோம்? Very interesting question. மிக அருமையான கேள்வி அது. We don't know where you are going. How will we know the way? நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாதே, வழியை எப்படி அறியும்? So they were bothering about where. ஆகவே எங்கே என்பதுதான் அவருடைய கேள்வி. So Jesus wanted him to know who. ஆனால் ஆண்டவர் இயேசு யார் என்று அவரை அறிய So விரும்பினார். he said, ஆகவே சொன்னார், நான் I am the way. நானே வழி, I am the way. நானே வழி. Oh, we should not know where. We should know who. ஆகவே யார் என்பது அறிய வேண்டிய அவசியம் இல்லை, யார் என்று அறிந்தால் போதும். I give you assignment. You go home, turn to the scriptures. So many instances where God answered man with who when his question was where.
எங்க வேத புத்தகத்தில் எங்கள் வீட்டிலே போய் ஆராய்ந்து பாருங்கள். மனிதன் எப்பொழுதெல்லாம் எங்கே என்று கேட்டானோ அங்கெல்லாம் தேவன் யார் நான் என்றுதான் பதில் சொல்லி இருக்கிறது நீங்கள் காணுவீர்கள். God's ways are mysterious. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவை. But we have the mind of Christ. ஆனால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை We have the Spirit of God. நமக்கு தேவ ஆவி அருளப்பட்டு இருக்கிறது. We don't know, but He knows. நமக்கு நாம் அறிய வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அவர் அறிவார். We don't need to know where, as long as we know who leads us there. எங்கே என்று நாம் அறிய வேண்டிய அவசியமில்லை, யார் நம்மை நடத்தி செல்கிறார் என்று அறிந்தால் போதும். Now, discouragement arrow number 3. ஆகவே சோர்வின் மூன்றாவது அம்பு. Family life is too problematic to enjoy. குடும்ப வாழ்க்கை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அல்லல் நிறைந்தது. Oh, that's a beautiful translation. I think you can enjoy the translation of this. Family life is too problematic to enjoy. குடும்ப வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் அல்லல் நிறைந்தது. Again, this is not the confession of a young man who has just recently fallen in love with a young girl. சமீபத்திலே ஒரு வாலிப பெண்ணிலே காதல் கொண்ட வாலிபனுடைய கதை அல்ல இது. But this is the story of someone who has lived with a woman more than 5 years. குறைந்த வயசுல 5 ஆண்டுகள் ஒரு மனைவியோடு வாழ்ந்தவருடைய வாழ்க்கை குமுறல். After 5 years, many men say like this. 5 ஆண்டுகள் கழித்து अनेक ஆண்கள் சொல்வார்கள், It is impossible to live with women and it is impossible to live without women. பெண்ணோடு வாழ்வது கஷ்டம், பெண் இல்லாமல் வாழ்வதும் கஷ்டம். Now that is not my quotation, I borrowed it. Now I got to be very careful with you people. நான் இதை சொல்லும்போது இது என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் என்று நீங்கள் நினைக்க கூடாது, அது வேறொருவர் சொன்னது. But these are all facts and realities which sometime or other in our life we have to face. ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் அனுபவிக்கிறவைகள், இவைகளை நாம் தப்ப முடியாது. Family life is too difficult to enjoy. குடும்ப வாழ்க்கை என்பது அனுபவிப்பதிலே கஷ்டம் நிறைந்த ஒன்று. It is true, but it is not the truth. அது உண்மைதான், ஆனால் சத்தியமல்ல. What is the one of the end time signs? Turn with me to book of Malachi. கடைசி நாட்களின் அடையாளங்களில் ஒன்றாக மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் It is not a surprise that comes to us. இது ஒரு ஆச்சரியமாய் நமக்கு வருவதில்லை. It is already predicted and foretold by the Holy Spirit. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்திருக்கிறார். The last 2 verses of the Old Testament, பழைய ஏற்பாட்டின் கடைசி 2 வசனங்கள். book of Malachi 4, 5 and 6. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். Behold, I will send you Elijah the prophet. இதோ தீர்க்கதரிசியாகிய எலியாவை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். Before the coming of the great and dreadful day of the Lord. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே அனுப்புகிறேன். There are so many things to be set right in this world. இந்த உலகத்தில் அவர் வரும்போது சரி செய்ய வேண்டிய अनेक காரியங்கள் இருக்கிறது. But top of the list is what you read in verse 6. ஆனால் அவர்கள் சரி செய்ய போகிறதிலே மிக முக்கியமானது அடுத்த வசனம். He will turn the hearts of the fathers to the children. அவன் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புவார். And the hearts of the children to their fathers. பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கு திருப்புவார். There are so many things I am angry with mankind. இந்த மனுக்குலத்தை குறித்து தேவன் கோபப்படுகிற अनेक காரியங்கள் There are இருந்தாலும் so many things that stirs up my fury against men and women. தேவனுடைய கோபாக்கினை மனிதர் பேரிலே கொட்டும்படியா ஏராளம் இருந்தாலும், But this is one thing that tops the list. ஆனால் அதிலே மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த The பட்டியல். broken families and the disorderliness in the families and the things that people have failed to live up to in their family life according to my standard, that's going to invite my curse upon the earth. இந்த உலகத்தில் உடைக்கப்பட்ட உறவுகள், உடைந்து போன குடும்பங்கள், சரியில்லாத குடும்ப உறவுகள், இவைகள் சரி செய்யப்படாமல் இருக்குமேயானால் என்னுடைய சங்காரம் இந்த பூமியிலே வரும். ஆகவே இதை சரி செய்வதற்காக தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் என்று So சொல்கிறார். the last ended sign, a very sober sign, is the problem in the families. இந்த கடைசி காலத்தின் அடையாளங்களில் மிக ஒன்றாக குறிக்கப்பட்டிருக்கிறது குடும்பங்களில் இருக்கிற குறைபாடுகள். That's why Apostle Paul and Apostle Peter, both of them senior apostles in their own order, they so many times wrote about husband wife, parents children relationship. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுரும் 2 முதிர்ந்த அப்போஸ்தலர்கள் குடும்பங்களை குறித்து அதிகமாய் கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவை குறித்து இவைகள் சீர்படுத்துவதற்கான ஆலோசனைகள் ஏராளம் எழுதி இருக்கிறார்கள். Now let us come to what we can understand from the situation. இந்த சூழலில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியது என்னவென்றால், If you are in the family, there will be problems. நாம் குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். If you are in the family, problems will be plenty. குடும்பத்தில் நாம் இருப்போமேயானால் பிரச்சனைகள் அதிகம் இருக்கத்தான் So செய்யும். if somebody says, come to Jesus,
all the problems in the family will be solved. That is the greatest lie ever told. ஆகவே யாராவது ஒரு பிரசங்கியார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் உங்கள் குடும்ப பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று வாக்கு பண்ணுவார்களே, ஆனால் அது பொய், முதல் தரமானது. There will be lots of problems in family life. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும், அது உண்மை. But amidst the problems, ஆனால் பிரச்சனைகள் நடுவே God has got a package of blessings. இந்த ஆசீர்வாதத்தின் பொக்கிஷத்தை நமக்கு தருவார். That's what is told us by the preacher of preachers. பிரசங்கிகளின் வேந்தன் என்று சொல்லுகிறவர் அதைத்தான் சொல்கிறார். Turn with me to the book of Ecclesiastes, பிரசங்கியின் புத்தகம் 4th chapter. 4ஆம் அத்தியாயம். I will read to you from verse 9 to 12. 9 முதல் 12 வரை வாசிக்கிறேன். Fourfold blessing of family life. குடும்ப வாழ்க்கையின் 4 பகுதியான ஆசீர்வாதங்கள். Ecclesiastes 4:9 to 12. பிரசங்கி 4:9 முதல். Two are better than one. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். There are 4 reasons. 4 காரணங்கள். Number 1, ஒன்று, they have a good reward for their labor. அவருடைய பிரயாசத்தினால் அவளுக்கு நல்ல பலன் உண்டாகும். Mutual effort. 2 பேர் சேர்ந்து உழைத்தல். Number 2, இரண்டாவது, if they fall, one will lift up his companion. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். Mutual support. ஒருவருக்கொருவர் துணையாயிருத்தல். Number 3, மூன்றாவது, if two lie down together, they will keep warm. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவளுக்கு சூடுண்டாகும். Mutual encouragement. ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துதல். Number 4, நான்காவது, a threefold cord is not quickly broken. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறுந்து போகாது. Mutual strength. ஒருவருக்கொருவர் பலனாயிருத்தல். 4 blessings of family life. குடும்ப வாழ்க்கை 4 ஆசீர்வாதங்கள். Husbands, look at your wives. Wives, look at your husbands. Please read it on each other's face. நீ கணவன் மனைவியை பார்த்து, மனைவி புருஷனை பார்த்து ஒருவருக்கொருவர் வாசித்து சொல்ல வேண்டியது. Let there be so many misunderstandings. அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். Let there be so much of difference of opinion. அநேக விதமான கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம். Let there be so many grievances. அநேக வருத்தங்கள் இருக்கலாம். But one thing is God ordained. ஆனால் மிக அடிப்படையானது. You have the blessing of mutual effort. ஒருவருக்கொருவர் சேர்ந்து உழைப்பதனால் பலன் உண்டாகும். You have the blessing of mutual support. ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவியாய் ஆதரவாய் இருக்கலாம். You have the blessing of mutual encouragement. ஒருவருக்கொருவர் நீங்கள் உற்சாகமூட்டுதலாய் இருக்கலாம். And you have the blessing and profit of mutual strength. ஒருவருக்கொருவர் பலனாய் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. We never realize this fully until we are widowed. நாம் தனித்து விடப்படும் போது, இல்லாவிட்டால் கணவன் மனைவி யாராவது ஒருவர் இறந்து தனியாயிருக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து தவிப்போம். Let me say that again. நான் சொல்கிறேன். Husbands and wives never realize the fourfold blessing of spouses until they are widowed. கணவன் மனைவி இருவரும் இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கை துணை இழக்கும் போதுதான் உணரத் தொடங்குகிறார்கள். Only after you lose your wife or your husband, you begin to realize the importance of what I have just now read from Ecclesiastes 4th chapter. இந்த பிரசங்கி 4ஆம் அத்தியாயத்தில் நான் வாசித்த இந்த வசன பகுதியுடைய முக்கியத்துவத்தை, ஆசீர்வாதத்தின் முக்கியத்துவத்தை உங்கள் வாழ்க்கை துணை இழக்கும் போது நீங்கள் உணர்வீர்கள். You know how many widows and widowers have testified like this? அநேக கணவனை இழந்த மக்கள், மனைவியை இழந்தவர்கள் அநேக முறை இதை சொல்கிறார்கள். I wish he or she were alive so I could apologize to him or her. நான் அவர் உயிரோடு இருந்தால் நான் இதற்காய் மன்னிப்பு கேட்டிருப்பேனே என்று சொல்லி வேதனைப்படுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். I have heard it with my own ears. என்னுடைய சொந்த காதுகளினால் இந்த வர்த்தத்தை கேட்டிருக்கிறேன். All their life they would have been fighting with each other. வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கும்போது ஒருவரோடு சண்டையிட்டு இருப்பார்கள். They would have never appreciated each other but kept on accusing each other. ஒருவரை ஒருவர் செய்தவைகளுக்கு பாராட்டுவதற்கு பதிலாக குற்றம் சாட்டிக் கொண்டே வாழ்ந்திருப்பார்கள். But when one of them is taken away, snatched away from this earth, ஆனால் ஒருவர் மரணத்தை சந்தித்த பிறகு, after the funeral service is over, அடக்க ஆராதனை முடிந்த பிறகு, after the third day festival is over, 3வது நாள் சடங்குகளை எல்லாம் முடித்த பிறகு, after all the relatives have got back home, உறவினர்கள் எல்லாம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு வீடுகளுக்கு போன பிறகு, when the widow or the widower comes to himself or herself, தன்னுடைய வாழ்க்கை துணைவியை இழந்து போன அந்த நபர் வந்து சொல்வார், I wish he were alive so I could apologize to him. அவர் உயிரோடு இருந்தால் இதற்காக நான் வருத்தத்தை தெரிவிப்பேனே. It's too late then. அது மிகுந்த தாமதமாகிவிட்டது. It's too late then, dear brother. அருமை சகோதரனே, அது மிகுந்த தாமதமானது. All that you can do is again walk to the tomb of your wife or husband to throw a few flower petals on it. நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு போய் ஒரு சில ரோஜா பூக்களை தூவி விட்டு வருவதுதான். She cannot smell. அவர்களால் அதை முகர்ந்து பார்க்க முடியாது. And you cannot also smell them. நீங்களும் அதை முகர்ந்து பார்க்க முடியாதுதான்.
She cannot smell because she is dead. அவர்கள் மரித்து போனபடியினால் அந்த ரோஜாப்பூ மனத்தை அவர்கள் நுகர முடியாது. That smell will not smelling to you because you are dying. நீங்கள் செத்துக் கொண்டிருக்கிறபடியினால் அந்த மனம் உங்களுக்கும் சொந்தமாக முடியாது. Never ever curse or undermine the value of your spouse in your heart. ஆகவே உடைய உள்ளத்தின் ஆழத்தில் எந்த ஒரு நிலையிலும் உடைய வாழ்க்கை துணையை குறித்து குறைவா எண்ணக்கூடாது. Never ever think that you have married a wrong person. ஒரு தவறான நபரை நான் திருமணம் செய்து விட்டேன் என்று கற்பனை கூட செய்யக்கூடாது. Never ever dream if only I had married that person. ஒருவேளை இந்த நபரை நான் திருமணம் செய்திருந்தால் என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். Don't listen to the lies of the devil. பிசாசின் பொய்யை நீங்கள் நம்ப வேண்டாம். The one whom you have is God's choice for you. உங்களுக்கு என்று தேவன் தந்திருக்கிற வாழ்க்கை துணை தேவன் உங்களுக்கு கொடுத்தது. God's choice is always God's best for you. தேவன் உங்களுக்கு தந்தது மேன்மையானது. He has not given the second best. He knows what is best for you. உங்களுக்கு இரண்டாம் தரத்தில் கொடுக்கவில்லை, முதல் தரமானதை கொடுத்திருக்கிறார். It is the helpmate just made right for you. உனக்காகவே ஏற்ற துணையாய் தேவன் தெரிந்தெடுத்து கொடுத்தது. Remember, your wife, your husband, you are made for each other. உங்கள் கணவன் உங்கள் மனைவி ஒருவருக்காக ஒருவர் ஏற்படுத்தப்பட்டவர்கள். At the close of this meeting I want you to do a home exercise. நீங்கள் இந்த கூட்ட முடிவிலே போய் வீட்டிலே செய்யும்படியாய் நான் சொல்ல விரும்புவது, write down some good things about your husband or wife. உங்களுடைய கணவரை குறித்து உங்கள் மனைவியை குறித்து ஏதாவது நல்ல காரியத்தை ஒரு கைப்பிரதியிலே ஒரு பேப்பரில் எழுதி பாருங்க. Write it without the knowledge of your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு தெரியாமல் நீங்கள் அதை எழுதி பாருங்க. Just write down some of the good things about your husband and wife. உங்களுடைய கணவரை குறித்து உங்கள் மனைவியை குறித்து இன்னென்ன காரியம் நல்லது என்று எழுதி பாருங்க. Shall I tell you something? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? Count those blessings, name them one by one, and it will surprise you what your lover has done. உங்கள் வாழ்க்கை துணையாய் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொன்றாய் எண்ணி பாருங்கள். அது அதிசயமாய் இருக்கும். You will be surprised. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். Are there so many things? இவ்வளவு நல்ல காரியம் இந்த மனிதனிடத்தில் இருக்கிறதா? Oh, how often I have failed to count them. ஆனால் எத்தனை முறை இந்த நன்மை காரியங்கள் இருந்தாலும் இவரை கவனிக்கவில்லை, Dear பாராட்டவில்லை. brothers and sisters, by the Spirit of God I am coming closest to your heart this morning. அருமை சகோதரனே சகோதரி, தேவ ஆவியானவர் ஒத்தாசை கொண்டு உங்களுடைய உள்ளத்தின் சமீபமாய் வந்து சொல்லட்டும். And I am speaking to you. நான் உங்களிடத்தில் நான் I பேசுகிறேன். am not speaking for this congregation, but I am speaking to you. இந்த கூட்டத்திற்காக அல்ல, இந்த சமயத்தில் இருக்கிற உங்களுக்காக நான் I பேசுகிறேன். am not sermonizing, but I am speaking to you. இது பிரசங்கமாக அல்ல, தேவனுடைய செய்தியாக உங்களிடத்தில் சொல்கிறேன். Count the blessings of your spouse, name them one by one, and it will surprise you what the Lord has done to you through your spouse. உங்களுடைய வாழ்க்கை துணையாக தேவன் தந்திருக்கிற அந்த நபரிலே காணப்படுகிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, நற்குணங்களை ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்தீர்களானால் கர்த்தர் செய்தவைகள் வியப்பை தரும். Do you know how much of holy influence your wife or your husband is exerting on you? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை துணையினாலே பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் உங்களை அறியாமல் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? Turn with me to 1 Corinthians 7th chapter. 1 கொரிந்தியர் 7ஆம் அத்தியாயம் I look at the 17th verse. 17ஆம் வசனம். 1 Corinthians 7 and 14. 1 கொரிந்தியர் 7:17. Oh, this is a verse which we should understand and grasp in our hearts. இந்த ஒரு வசனத்தை நாம் அறிந்து நம்முடைய உள்ளத்திலே பற்றிக்கொள்ள வேண்டும். 7:14 of 1 Corinthians. 1 கொரிந்தியர் 7:14. The unbelieving husband is sanctified by the wife. அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் The பரிசுத்தமாக்கப்படுகிறான். unbelieving wife is sanctified by the husband. அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் Let பரிசுத்தமாக்கப்படுகிறார். me paraphrase this statement. விளங்கிக் கொள்கிற வார்த்தையிலான இதை சொல்வேனே, Whatever may be your spiritual status and stature, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய அந்தஸ்து நிலை எதுவாய் இருந்தாலும், whatever may be your condition, good or bad, righteous or unrighteous, holy or unholy, let it be whatever. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய அந்தஸ்து நீதியாயோ அநீதியாகவோ அசுத்தமாய் ஒருவேளை ஆவிக்குரியதாக ஆவிக்குரிய இல்லாததாய் காணப்பட்டாலும், The very fact that you live with your wife and your husband has got a godly influence upon you. நீங்கள் அந்த கணவரோடு மனைவியோடு ஒரே குடும்பமாய் வாழ்கிறீர்களே, அது தேவ பக்தியான பரிசுத்த ஒரு ஈடுதலை உண்டாக்குகிறது. That is a divine mystery. அது ஒரு தெய்வீக ரகசியம். How God does it I cannot explain, but we can experience it. இந்த பரிசுத்தமாக்குதலை தேவன் எப்படி செய்கிறார் என்று விளக்க முடியாதனால் அதை அனுபவிக்க There is முடியும். only one explanation. ஒரே ஒரு விளக்கம், Our children are the answer. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தேவன் தருகிற குழந்தைகள் அதனுடைய பதில். There
There is so much of blessing upon our children. நம்முடைய பிள்ளைகள் பேரிலே அநேக ஆசீர்வாதங்கள், So much of creativity. அதிலே ஒரு சிருஷ்டிப்பு, There is so much of freshness. அதிலே ஒரு புதுமை, There is godliness, அதிலே தேவ பக்தி, goodness, நன்மை, virtuous characters. நல்ல கற்புக்குள்ள நற்குணங்கள். How did it happen? எப்படி நடக்கிறது? Because of the mutual influence of holiness and righteousness and sanctification that we consciously or unconsciously exerted on one another. நாம் கணவன் மனைவியாக நம்மை அறியாமலே ஒருவரோடு ஒருவர் நாம் கூடி வாழ்வதனாலே தெய்வீகத்தினால் ஏற்படுகிற ரகசியத்தினால் ஏற்படுகிற பரிசுத்தமான ஒரு மாற்றம் நம்முடைய பிள்ளைகளில் உருவாகிறது. Keep rejoicing over that. இதை கேட்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும். Never ever say the problem of children. இந்த குழந்தைகள் பிரச்சனை என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது. Children's problems. குழந்தைகளுடைய பிரச்சனைகள். Now don't use the word, that should not be in a Christian home's vocabulary. இது கிறிஸ்தவ குடும்பங்களில் காணப்படக்கூடாத ஒரு வார்த்தை. There are hundreds and thousands of couples who are longing for a child. இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தம்பதியர்கள் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். If you have children, they are a heritage from the Lord. உங்களுக்கு குழந்தைகள் இருக்குமானால் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். The fruit of the womb is a blessing from the hand of God. கற்பத்தின் கனி அவர் அளிக்கும் ஈவு. Claim those blessings. அந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். Look at the positive side. இந்த பிரச்சனையுடைய சாதகமான பகுதியை பாருங்கள். Family is like a rose plant. இந்த குடும்பம் என்பது ரோஜா புஷ்பத்தை போன்றது. It's like a rose plant. அது ரோஜா செடியை போன்றது. You can look at it in two different ways. அதை ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம். You can say rose among thorns. நீங்கள் முட்கள் நடுவே இருக்கிற ரோஜா என்று நீங்கள் சொல்லலாம். Or இல்லாவிட்டால் you can say thorns around rose. இந்த ரோஜா புஷ்பத்தை சுற்றி முட்கள் என்று சொல்லலாம். Two ways of looking at it. ரெண்டு விதமாய் பார்க்கலாம். Either rose among thorns or thorns around rose. இந்த ரோஜா முட்கள் நடுவே ரோஜா புஷ்பம் என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் ரோஜா புஷ்பத்தை சுற்றி முட்கள் என்று சொல்லலாம். Both are right. ரெண்டும் சரிதான். But one is correct, the other is wrong. ஆனால் ஒன்றுதான் சரி, இன்னொன்று தப்பு. Please try to understand. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Family is rose among thorns. இந்த முட்கள் நடுவே ரோஜா என்பதுதான் குடும்பம். It is not thorns around rose. இது ரோஜா புஷ்பத்தை சுற்றி இருக்கிற முள்ளல்ல. Correct your thinking உங்களுடைய சிந்தனையை சரி செய்து கொள்ளுங்கள். and start appreciating the blessing of the family. இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவனை மகிமைப்படுத்துங்கள். Especially when you move with your non-Christian counterparts in your work spots. குறிப்பாக கிறிஸ்தவரல்லாத மக்கள் மத்தியிலே நீங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் இதை அதிகமாய் மெச்சிக்கொள்ள வேண்டும். Who want to spend as much time as possible outside the home. அநேகர் கூடுமான அளவுக்கு குடும்பத்திற்கு வெளியே வாழ விரும்புகிறார்கள். Their association may spoil your thinking. அவர்களோடு நீங்கள் அதிகமாய் உறவு கொள்வீர்கள், ஆனால் உங்களுடைய குடும்ப உறவு பாதிக்கப்படும். But I want to tell you as Christian couples, கிறிஸ்தவ தம்பதியருக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், don't borrow that corrupt philosophy of the secular world. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தத்துவங்களை நீங்கள் கடன் வாங்காதிருங்கள். God has given you your wife. தேவன் உங்களுக்கு இந்த மனைவியை கொடுத்திருக்கிறார். God has given you your husband. தேவன் உங்களுக்கு இந்த கணவரை கொடுத்திருக்கிறார். Every gift from God is good. தேவன் கொடுக்கிற ஈவுகள் குறைவற்றவைகள். But at the same time, அதே நேரத்தில் listen to me everyone. நன்றாய் கவனியுங்கள். Husbands and wives, listen to me. கணவன் மனைவியாய் வந்திருக்கிறவன் நன்றாய் கேளுங்கள். Don't expect all the joy that you need just within your family context. உங்கள் குடும்ப சூழ்நிலையிலேயே நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். Your joy will not be fulfilled totally in the family. உங்கள் குடும்பத்திலேயே முழுமையும் அது கிடைத்துவிடும் என்று எதிர்பாராது. Where will it be completed? எங்கே அது முழுமை பெறும்? In the Lord. கர்த்தருக்குள். In the Lord. கர்த்தருக்குள். In the Lord. கர்த்தருக்குள். The Bible says, rejoice with your wife. உங்களுடைய வேதம் சொல்கிறது உங்களுடைய மனைவியோடு சந்தோஷப்படு. But the Bible also says, rejoice in the Lord. அதே நேரத்தில் வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். Rejoice in your family. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷப்படுங்கள். Have full enjoyment in your family. உங்கள் குடும்ப உறவில் முழுமையான சந்தோஷத்தை அனுபவியுங்கள். But let it culminate and climax in the Lord. அது முழுமையை பெறுவது கர்த்தருக்குள்ளாக இருக்கட்டும். Because He alone is unchanging. ஏனென்றால் அவர் மாறாதவர். Even the woman on whom you lay your head to rest, even she might change. So at times you won't be able to open up your mouth to her. நாம் மடியிலே சார்கிற அந்த பெண் மனைவி அவளும் மாறலாம். அவளிடத்தில் வாய் திறந்து பேச முடியாத சூழ்நிலை வரலாம். Parents
may forget children and children may forsake parents. பெற்றோர் பிள்ளைகளை கைவிடலாம், பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விடலாம். These are all possibilities. இவைகள் முடியும், நடக்கிறவைகள் என்று வேதம் சொல்கிறது. But ultimately, ஆனால் முடிவாக our joy is in the Lord in the family context. இந்த குடும்ப சூழலிலே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். I and the children whom God has given. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும், I and the family that God has given. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பமும். Enjoy your family உங்கள் குடும்பத்தை, உறவை அனுபவியுங்கள். and reach your climax and culminate it in the Lord. அதை கர்த்தருக்குள் முழுமை பெற நீங்கள் முயற்சியுங்கள். The fourth arrow of discouragement. இந்த சோர்வின் நான்காவது அம்பு, The work spots are too corrupt to remain sincere. நான் உண்மையுள்ளவளாய் இருக்க முடியாத அளவுக்கு வேலை ஸ்தலத்தில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. The work spots are too corrupt to remain sincere. உண்மையுள்ளவளாய் இருக்க முடியாத அளவுக்கு வேலை ஸ்தலத்திலே லஞ்சம் மலிந்து கிடக்கிறது. Turn with me for a prediction of this nature in 1 Peter. இப்படிப்பட்ட ஒரு விளைவு நிலை இருக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு முன்குறித்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் பாருங்கள். 1 Peter 2nd chapter. 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம். I will read to you a few verses from 11 to 20. Later on you can read the entire text. 11 முதல் 20 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மீதி பகுதியை வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். 11 to 20 of 1 Peter 2. 1 பேதுரு 2 11 முதல் 20. Keep your Bibles open and look for yourself what the apostle was inspired to write for us. நீங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த கடைசி நாட்களில் நடக்கிறவைகளை அடையாளமாக எழுதி இருக்கிறார். Beloved, பிரியமானவர்களே, I beg you. நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். Underline the word I beg you. ஆங்கிலத்திலே beg you என்று இருக்கிறது. Very rarely apostles use this word. மிக அபூர்வமாக அப்போஸ்தலர்கள் இந்த பதத்தை பயன்படுத்துவார்கள். They will say I beseech you. நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், மன்றாடுகிறேன். I challenge you, I charge you, I command you, I admonish you, I exhort you. They normally say. நான் உங்களை சவாலிடுகிறேன், உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்கிறேன் என்று சொல்வார்கள். But here they say, beloved, I beg you. ஆனால் இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். What does it mean? இதனுடைய அர்த்தம் என்ன? There is no other way. வேறு வழியே இல்லை. You have to live like this only. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தே ஆகும். It is going to be a difficult situation. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். It will be very corrupt. இது கரை படிந்ததா It இருக்கும். will go from bad to worse. மிக நிலை மோசமாகி கொண்டே போகும். But ஆனால் I beg you. நான் உங்களை மன்றாடி I கேட்டுக்கொள்கிறேன். beg you as sojourners and pilgrims. அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Verse 12. 12. Have your conduct honorable among the Gentiles. நீங்கள் அவர்களுக்குள்ளே, புற இனத்தாருக்குள்ளே நல் நடக்கையுள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள். They speak against you as evildoers. நீங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுகிறார்கள். But by your good works they observe, let them glorify God in the day of visitation. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நடந்து கொள்ளுங்கள். You may wonder, how does it refer to work spot? இது வேலை ஸ்தலத்தை எப்படி குறிக்கிறது நீங்கள் கேட்கலாம். The very next word says, அடுத்த வசனம் சொல்கிறது, therefore ஆகையால் submit yourselves to every ordinance of man for the Lord's sake, whether to the king or supreme or to governors on you. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ராஜாக்களுக்கானாலும் சரி, தீமை செய்கிற ஆக்கினை நடத்துகிற நன்மை அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். And verse 17, 17, honor all people, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், love the brotherhood, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், fear God, தேவனுக்கு பயந்திருங்கள், honor the king. ராஜாவை கனம் பண்ணுங்கள். You see, there are three groups of people who are working against us. நமக்கு விரோதமாய் வேலை செய்கிற மூன்று வகையான மக்கள். Number one, in verse 12, 12, false accusers. நம்மை தவறாய் குற்றம் சாட்டுகிறவர்கள். They speak against us as evildoers. நம்மை அக்கிரமக்காரர் என்று சொல்கிறார்கள். So many times we are discouraged by this situation. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் அநேக சமயங்களில் சோர்வடைகிறோம். We are punished and penalized for what we did not do. நாம் செய்யாததற்காய் தண்டிக்கப்படுகிறோம். And we are called evildoers. நம்மை பார்த்து அக்கிரமக்காரன் என்று சொல்கிறார்கள். The second group of people, இரண்டாவது கூட்டம், verse 15, 15வது வசனம், foolish leaders. அவர்கள் புத்தியீன மனுஷர், தலைவர்கள். Foolish and ignorant leaders. அறியாமையுள்ள தலைவர்கள், புத்தியீனமான மனுஷ தலைவர்கள். They do not know the facts. உண்மையை அவர்களுக்கு தெரியாது. They just go by what they hear, not doing what is really true. எது உண்மை என்று அறியாமல் தாங்கள் கேட்டதை வைத்து நியாய தீர்ப்பு சொல்கிறவர்கள். And verse 18, 18, that is the third group of people. மூன்றாவது மக்கள் கூட்டம், Harsh bosses. Harsh bosses.
கடினமான எஜமான்கள். So they are called very harsh and they are too strict in their dealings. தங்களுடைய காரியங்களை மிக கடினமாய் நடத்துகிறவர்கள். It is in this situation we need to glorify God. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து மகிமைப்படுத்த சொல்கிறார். So many times we felt better we resign. நாம் இந்த வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிவிட வேண்டியதுதான் என்று பலமுறை நாம் யோசித்திருக்கிறோம். I cannot be a Christian with my conscience in this work. மனசாட்சியோடு இந்த வேலையிலே உண்மையான விசுவாசியாய் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது, விட்டு விடலாம். Like Lot, we are sad in our conscience all day long. அந்த லோத்தை போல நம்முடைய மனசாட்சியினால் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறோம். Morning we go, evening we come back depressed. காலையிலே போகும்போது உற்சாகமாய் போகிறோம், மாலையிலே வரும்போது மிக சோர்வோடு வருகிறோம். Corruption, இப்படிப்பட்ட கரைபடிந்த வாழ்க்கை, unreasonableness, இப்படி ஒரு எந்த விதமான விவாதத்திற்கும் இடமில்லாத ஒரு சூழ்நிலை, bias and prejudice, நம்மை குறித்து தவறான கருத்துள்ளவர்கள், meaningless charges, மிக அர்த்தமில்லாத குற்றச்சாட்டுகள், everything framed against us. எல்லாமே எனக்காக விரோதமாய் தீர்க்கப்பட்டவைகள். How long? எத்தனை காலம்? Do not worry, keep doing good and glorify God. நீங்கள் எப்படி இருந்தாலும் நன்மை செய்து கொண்டிருங்கள், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். Let me tell you something. நான் உங்களுக்கு சொல்லட்டும், Corruption will be on the increase as days go by. நாட்கள் செல்ல செல்ல கரை லஞ்ச லாவண்யங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். Corrupt men will keep on amalgamating wealth for themselves. இந்த கரைபடிந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்காகவே சேர்த்துக் They கொண்டிருப்பார்கள். will have abundance of penny, but you will have abundance of peace. அவர்கள் அதிகமாய் பணத்தை சேர்த்துக் கொண்டு போவார்கள், ஆனால் உனக்கோ அதிகமான சமாதானம் பெருகும். Turn with me to Psalm 37 and I want every one of you to be encouraged. சங்கீதம் 37 வாசித்து நீங்கள் ஒவ்வொரு உற்சாகமடைய விரும்புகிறேன். Because I know in our work spot there is so much of discouragement for all of us. ஏனென்றால் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் சோர்வடையும்படியான அதிகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. Psalm 37. சங்கீதம் 37 Look at verse 7 and 8. 7 8 வசனங்கள். Do not fret because of him who prospers in the way. 37:7. 37 7 Do not fret because of him who prospers in his way. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. Verse 8. 8வது வசனம். Cease from anger and forsake wrath. Do not fret, it only causes harm. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்புக்கு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். Look at the 11th verse. 11வது வசனம். The meek shall inherit the earth. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். They shall delight themselves in the abundance of peace. மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். They will have abundance of property, abundance of penny, but you will have abundance of peace. இந்த உலக மனிதர்கள் அதிகமாய் பணம் வைத்திருப்பார்கள், ஆஸ்தியை சேர்ப்பார்கள், உனக்கோ அதிகமான சமாதானம். Look at verse 37. 37 Easy to remember. சுலபமாய் மனதில் வைத்துக் கொள்ளலாம். 37. 37 Don't forget it. 37. 37 Next time you are discouraged by seeing corrupt men progressing well and prospering in all their evil schemes, remember, everybody say that. 37 once again. 37 is our slogan. Once again. திரும்ப சொல்லுவோம். It is not 507 or 501. 37. ஆகவே கரைப்படிந்த மனிதர்கள் அதிகமாய் பலுகி பெருகும் போது நாம் நினைவு கூற வேண்டிய வசனம் சங்கீதம் 37. Mark the blameless man and observe the upright. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. The future of that man is peace. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். Hallelujah. 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 Shall I tell you the difference between the rich man and the poor man? அந்த ஐஸ்வரியவானுக்கும் ஏழை மனிதனுக்கும் இருக்க வித்தியாசத்தை சொல்ல There விரும்புகிறேன். are many differences, but I know only one difference. அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். Rich man eats well, poor man sleeps well. இந்த ஐஸ்வரியவான் அதிகமாய் சாப்பிடுவான். இல்ல நல்லா சாப்பிடுவான். துட்டு உள்ளவன் நல்லா சாப்பிடுவான், துட்டு இல்லாதவன் நல்லா தூங்குவான். This is the difference. அவ்வளவுதான் வித்தியாசம். Which one do you want? எது வேண்டும் உங்களுக்கு? That's what my Bible says, abundance of peace. அதுதான் சமாதானத்தின் பெருக்கம். Enjoy peace. சமாதானத்தை அனுபவியுங்கள். Don't follow his ways and lose your peace. அவனுடைய வழியை பின்பற்றி உங்களுக்கு இருக்கிற சமாதானத்தை இழந்து போகாதீர்கள். That is not God's ways. அது தேவனுடைய வழி அல்ல. Blessed is the man who walks not in the way of ungodly. துன்மார்க்குடைய வழியிலே நடவாமல், ஆலோசனையில் நடவாமல், and stands not in the way of sinners. பாவியுடைய வழியில் நில்லாமல், and sits not in the seat of the scornful. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். Now that is a blessed man, and that is a prosperous man, and that is a peaceful man. அப்படிப்பட்ட மனிதனே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுடைய செய்கை யாவும் வாய்க்கும். Even if you are the affected man, you rejoice in the Lord. ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டவராய் இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள். You know, C.H. Spurgeon was called the silver tongued preacher. C.H. Spurgeon என்பவர் வெள்ளி நாக்குள்ள பிரசங்கியார் என்று அழைக்கப்பட்டார். Once
somebody pickpocketed. ஒரு முறை அவரை யாரோ ஒரு பாக்கெட்டை அவருடைய பணப்பை திருடி கொண்டார். He came back home. வீட்டிற்கு அவர் வந்த பிறகு And he immediately praised the Lord. ஆண்டவரை மிக அதிகமாய் துதித்தார். You know what he praised the Lord for? எதற்காக துதித்தார்? Number one. ஒன்று, Lord, I thank you. This is the first time I am pickpocketed. ஆண்டவரே, இதுதான் முதல் முறையாக என்னுடைய பணத்தை ஒருவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். I thank you. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Number two. இரண்டாவது, Lord, I thank you. The pickpocketer was a good pickpocketer. He has left some money in the purse. ஆண்டவரே, அந்த பிக் பாக்கெட் பண்ணின மனிதன் நல்ல மனிதன், ஏனென்றால் நான் இங்கே வருவதற்காக கொஞ்சம் பணத்தை விட்டு போய்விட்டான். Thirdly, மூன்றாவது, Lord, I thank you. I did not pickpocket anyone. Somebody pickpocketed me. ஆண்டவரே, நான் ஒருவருடைய பணத்தை திருடவில்லை, வேறொருவன் தான் என்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டான். உமக்கு நன்றி. Abundance of peace. இப்படி எனக்கு பெரிய சமாதானத்தை Abundance of தந்தீர். peace. இதுதான் பெரிதான In சமாதானம். any situation, எல்லா சூழ்நிலையிலும் who is important? எது முக்கியம்? What is important? என்ன முக்கியம்? Blessed is the man who walks not, stands not, sits not. நடவாமல், நில்லாமல், உட்காராமல் இருப்பதுதான் பாக்கியவான். Where are you? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? In Egypt. எகிப்தில் இருக்கிறீர்கள். Who are you? நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? Joseph. யோசேப்பாய் இருக்கிறீர்கள். Where are you? என்னவாய் இருக்கிறீர்கள்? Babylon. பாபிலோனில் இருக்கிறீர்கள். Who are you? என்னவாய் இருக்கிறீர்கள்? Daniel. தானியேலாய் இருக்கிறீர்கள். Be a Joseph in Egypt. எகிப்தில் ஒரு யோசேப்பாய் இருந்து பாருங்கள். What is Egypt known for? எகிப்து என்றால் எதற்கு பெயர்? Adultery. விபச்சாரம். Stand true to the Lord. அங்கே கர்த்தருக்கு உண்மையா இருக்க யோசேப்பாய் Where are இருங்கள். you? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Babylon. பாபிலோனில் What is இருக்கிறீர்கள். Babylon known for? பாபிலோனில் என்ன புகழ்ச்சி? Idolatry. விக்கிரக ஆராதனை. There to stand alone like a Daniel. தானியேலை போல தனித்து நிற்க தைரியமாயிருங்கள். You may be punished for it. நீங்கள் அதற்காய் தண்டனை அனுபவிக்கலாம். Because you stand for holiness. பரிசுத்தத்துக்காய் நிற்பதினால் தண்டிக்கப்படலாம். You may be thrown into the prison. சிறைச்சாலையிலே எறியப்படலாம். If you are standing for righteousness, நீதிக்காய் நீங்கள் நிற்பதினால் you will be thrown into the den of lions. சிங்க கெபியிலே எறியப்படலாம். But let me tell you, ஆனால் உங்களுக்கு சொல்லட்டும், one day you walked from palace to prison and finally you will come back from prison to palace. ஒரு நாள் நீங்கள் அரண்மனையில் இருந்து நீங்கள் அந்த காவல் கிடங்குக்கு போயிருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், காவல் கிடங்கில் இருந்து அந்த சிங்காசனத்திற்கு வருவது நிச்சயம். Why? ஏன்? Our promotion comes from the Lord. நம்முடைய உயர்வு கர்த்தரால் வரும். Hallelujah. Hallelujah. Our promotion comes from the Lord. நம்முடைய உயர்வு கர்த்தரால் வரும். It does not come from the east or the west or the north or south. கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வனாந்திர திசையிலோ நமக்கு இருந்து உயர்வு வருவதில்லை. Devil, பிசாசே, listen to me. நன்றாய் கேள். I am in a corrupt world. நான் கரைபடிந்த உலகத்தில் வாழ்கிறேன். This world is kept for fire. இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாய் There is no வைக்கப்பட்டிருக்கிறது. righteousness in this old heaven இந்த and old உலகத்தில் earth. பரலோகம் பாராட்டுகிறதற்கான நீதி இல்லை. There is no righteousness in this old heaven and old earth. இந்த பழைய பூமியிலே பழைய வானத்திலே நீதி இல்லை. But I am waiting for the new heaven and new earth where there is righteousness. ஆனால் நீதி வாசமாயிருக்கும் புதிய வானத்திற்காய் புதிய பூமிக்காய் நான் காத்துக் And கொண்டிருக்கிறேன். during this waiting period, இந்த காத்திருக்கும் காலத்தில் I am not going to come down. நான் கீழே குனிந்து வருவதில்லை. Why? ஏன்? I cannot come down. நான் கீழே இறங்கி I வரக்கூடாது. cannot come down from my integrity. என்னுடைய நீதியில் இருந்து உண்மையில் இருந்து கீழே I இறங்கி cannot come வரக்கூடாது. down from my sincerity. என்னுடைய உத்தமத்திலிருந்து நான் கீழே I இறங்குவதில்லை. cannot come down from my honesty. என்னுடைய உத்தமத்திலிருந்து நான் கீழே இறங்கி I வருவதில்லை. cannot come down from my fidelity. என்னுடைய உத்த கற்பு நிலையிலிருந்து கீழே இறங்கி I வருவதில்லை. cannot come down from my purity. என்னுடைய பரிசுத்தத்திலிருந்து நான் கீழே இறங்கி வருவதில்லை. Because God who has called me is holy. ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் In பரிசுத்தர். all the manner of my conversation, He has called me to be holy. நான் என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருக்கும்படியாய் அவர் அழைத்திருக்கிறார். I cannot come down. நான் கீழே இறங்கி வரக்கூடாது. The fifth arrow of discouragement. இந்த பிசாசின் ஐந்தாவது சோர்வின் அம்பு. The church is too hypocritical to be attractive. நான் சேரும் அளவுக்கு சேர முடியாத அளவிற்கு இந்த சபையிலே மாய்மாலக்காரர் நிறைந்திருக்கிறார்கள். கவர்ச்சியே இல்லாத அளவிற்கு சபை மாய்மாலமாகி விட்டது. கவர்ச்சியே இல்லாத அளவிற்கு சபை மாய்மாலமாகி விட்டது. Church is too unattractive, இந்த too சபை hypocritical to be attractive. கவர்ச்சியே இல்லாத அளவிற்கு சபை மாய்மாலமாயிருக்கிறது. It is an open secret. இது ஒரு திறந்த ரகசியம். Who will deny this? இதை மறுக்க யாராலும் முடியாது. This can be told about every church. எல்லா சபையை குறித்து சொல்லப்பட வேண்டியதுதான். About some churches you cannot say that. ஒரு சில சபைகளை குறித்து சொல்ல முடியாது. Why? ஏன்? You are not in the central team, you are in the circumferential area. நாம் அந்த சபையின் மையத்தில் இல்லாமல் ஓரத்தில் இருக்கலாம். If you are coming from circumference center, you will say about that church also. நாம் ஓரத்தில் இருந்து வந்தால் கூட நாம் சொல்லுவோம். If you come to the center, you will know it. நாம் ஓரத்தில் இருக்கிறோம்னா மையத்திற்கு போன பிறகு நாம் அதையும் சொல்லுவோம். So the true story of any church is only known when you are in the place where you can see things. எந்த இடத்தில் என்றால் காரியங்களை பார்க்கலாம் என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் இது உண்மை என்று நீங்கள் சொல்லுவீர்கள். Fights, சண்டைகள்,
factions, பிரிவினைகள், court cases, வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்குகள், election malpractices, தேர்தல்களிலே உள்ள குளறுபடிகள், swindling of money, பணத்தை அபகரித்தல், dead formalism, மிக செத்துப்போன பாரம்பரியங்கள், suffocation, மூச்சு விட முடியாத அளவுக்கு மூடி கிடத்தல், messageless pastors, செய்தி இல்லாத போதகர்கள். Why do you laugh so much? Should I have put it first? ஒருவேளை முதலே சொல்ல வேண்டியதோ ஒருவேளை. All these things are bothering us and bogging us down. இப்படி போட்டவைகள் நம்மை நெருக்கி கீழே தள்ளுகிறது. The very thought of such a church is nauseating. இப்படிப்பட்ட ஒரு சபையை நாம் யோசித்து பார்த்தாலே வாந்தி வருவது போல இருக்கிறது. But Jesus says, ஆனால் இயேசு சொன்னார், I also feel like that. நானும் அப்படித்தான் இருந்தேன். I also feel like that. அதை போலதான் உணர்ந்தேன். Jesus says, I also feel like that. நானும் அப்படியே உணர்ந்தேன். இயேசு சொல்லுகிறார், எனக்கும் அப்படிதான் வாந்தி எடுக்கணும் போல இருக்குது. Because you are neither cold, ஏனென்றால் நீ அனலாயும் இல்லை, neither cold, நீ குளிராயும் இல்லை, nor hot. நீ அனலாயும் இல்லை, you are lukewarm. நீ வெதுவெதுப்பா இருக்கிறாய். It's very nauseating. இது வாந்தி பண்ணப்படுகிற உணர்வோடு எனக்கு இருக்கிறது. But ஆனால் I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். The message of Jesus to the Laodicean church. லவோதிக்கே சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கொடுத்த செய்தி. The message of Jesus to the lukewarm Laodicean church. அந்த வெதுவெதுப்பா இருந்த லவோதிக்கே சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கொடுத்த செய்தி. The message of Jesus to that nauseating church. வாந்தி பண்ண வேண்டிய அளவுக்கு மிக மோசமான நிலையில் இருந்த ஒரு சபைக்கு, I feel like vomiting you. நான் உன்னை வாந்தி பண்ண போடுகிற நிலவுக்கு உணர்கிறேன். But I love you. ஆனால் உன்னை நேசிக்கிறேன். You have thrown me out. நீ என்னை வெளியே தள்ளிவிட்டாய். Some people keep me in and keep hurting me. ஒரு சிலர்கள் என்னை உள்ளே வைத்து என்னை காயப்படுத்துகிறார்கள். Some people dump me in darkness and then kill me. ஒரு சிலர் என்னை மூலையை தள்ளி சாகடிக்கிறார்கள். Some people quench me through and through. என்னை முற்றிலுமாய் அவர்கள் உருவ குத்துகிறார்கள். But you are a real expert. ஆனால் நீ நல்ல அனுபவஸ்தன். Of all the 7 churches, you are the super church. இந்த 7 சபைகளில் நீதான் அனுபவம் முதிர்ந்தவர். You have put Jesus Christ outside. ஆகவே இயேசுவை முதலாவது வெளியே தள்ளிவிட்டார். Ephesian church, I am at the center. எபேசு சபையிலே நடுவிலே இருந்தேன். In some churches I am at least sitting on the window sill. ஒருவேளை ஒரு சில சபைகளிலே ஜன்னலிலே ஓரத்திலாவது உட்கார்ந்து இருந்தேன். But in your church, ஆனால் உன்னுடைய சபையை you have put me out. என்னை வெளியே தள்ளிவிட்டாய். You have not only put me out, என்னை வெளியே தள்ளினது மட்டுமல்ல, you have closed the door. கதவை மூடிவிட்டாய். You have not only closed the door, கதவை மூடிவிட்டது மட்டுமல்ல, you have locked the door. உள்ளே இருந்து பூட்டி விட்டாய். If you had not locked the door, I would have pushed the door open and entered in. ஒருவேளை நீ மூடாமல் இருந்தால் கூட தள்ளிக்கொண்டு பூட்டாமல் இருந்தால் கூட தள்ளிக்கொண்டு வந்திருப்பேன். But now you locked the door. ஆனால் இப்பொழுது பூட்டி விட்டாய். The only thing I can do, நான் செய்யக்கூடியது, behold, I stand at the door and இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். So what do? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? You draw a beautiful drawing of Jesus standing outside the church and knocking. ஆகவே இயேசு கிறிஸ்து சபைக்கு வெளியே நின்று கதவை தட்டுகிறது போல நேர்த்தியான படம் வரைந்து. Why? ஏன்? That picture will sell well. That is commercialism again. அது நன்றாய் விற்கும். அதுதான் நல்ல வியாபாரம். Jesus standing outside the church and knocking, that's a real commercial picture. இயேசு கிறிஸ்து சபைக்கு வெளியே நின்று கதவை தட்டுகிற படம் தான் நன்றாய் விற்பனையாகும். That is Laodicean condition. அதுதான் லவோதிக்கே சபையின் நிலை. You know, Christian scholars don't agree in everything. கிறிஸ்தவ வல்லுனர்கள் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்வதில்லை. They have lots of differences in interpretation, especially of the book of Revelation. வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு வியாக்கியானம் சொல்வதிலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது. But in one thing they all agree. ஆனால் ஒன்றை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். They all say we are all in Laodicean age now. நாம் எல்லாருமே லவோதிக்கே சபையின் காலத்தில் வாழ்கிறோம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். What is your church like? அந்த சபையுடைய வாழ்க்கை எப்படி? What I have listed and what I have not listed. நான் பட்டியலிட்டு இப்பொழுது சொன்னவைகள், சொல்ல மறந்தவைகள். Listless worries. இப்படி பட்டியலில் அதிகமான கவலைகள். Listless conditions. இப்படிப்பட்ட நிலைகள். But Jesus still loves them. ஆனால் இயேசு நேசிக்கிறார். Let me tell you something. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். I look back to Israel. இஸ்ரவேலை நான் திரும்பி பார்க்கிறேன். I am now lifting up your spirit to come to divine perspective rather than get lost in devil's attitude. இந்த பிசாசு காட்டுகிற இந்த விதமான மிக சோர்வடைய பண்ணுகிற இந்த காட்சியை விட்டுவிட்டு தெய்வத்தினுடைய பார்வையில நீங்கள் நின்று பார்க்க விரும்புகிறேன். People of God, தேவ ஜனங்கள் led by Moses, மோசேயினால் வழி நடத்தப்பட்டார்கள். through wilderness, வனாந்தரத்தின் வழியாய் நடத்தப்பட்டார்கள். the leader got vexed.
அந்த தலைவர்கள் சோர்வடைந்து போனார்கள். The leader got frustrated. அந்த தலைவர்கள் மிக கவலைப்பட்டார்கள். The leader got frustrated. அந்த தலைவன் மிக கவலைப்பட்டார். In his frustration, அவனுடைய கவலையிலே என்ன சொன்னான்? in his vexation, அவன் இப்படிப்பட்ட சோர்வடைந்த போது what did he do? அவன் என்ன செய்தான்? He struck the mountain. அந்த கன்மலையை தாக்கினான், அடித்தான். Was it anger on God? தேவன் பேரில் இருக்கிற கோபமா? Was it anger on people? ஜனங்கள் பேரில் இருக்கிற கோபமா? I believe it is anger on both. இரண்டு பேரிலும் கோபம் தான் அவனுக்கு. God was angry with him. தேவன் அவன் பேரிலே கோபப்பட்டார். Next chapter, அடுத்த அத்தியாயத்தில் people began to murmur. ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். What is this? என்ன இது? Manna. மன்னா. What is the taste? இது என்ன ஒரு சுவையா இருக்கிறது? What is its taste? இது எப்படிப்பட்ட சுவை உள்ளது? ருசி என்ன? What is this taste? அது ருசி என்ன? Like a honey cake. அது தேனிட்ட பணியாரம் போல ருசியா இருந்தது. After 1 year, ஆனால் ஒரு ஆண்டு கழித்த பிறகு ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? After 2 years, 2 ஆண்டு கழித்து, after 3 years, 3 ஆண்டு கழித்து, ருசி என்ன? அதோட ருசி என்ன? விளக்கெண்ணெய் மாதிரி இருக்கு. That's what they said. No, it is like olive oil. இது ஒரு ஒலிவ எண்ணெயை போல ருசியற்று இருக்கிறது என்று சொன்னார். விளக்கெண்ணெய் மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தம்? ருசியே இல்லைன்னு அர்த்தம். But some time ago, honey cake. ஆனால் சில காலங்களுக்கு முன்னதாக சொன்னார்கள் தேனிட்ட பணியாரம் போல ருசியா இருந்தது என்று சொன்னார்கள். Now, இப்பொழுது like olive oil. அது விளக்கெண்ணெயை போல இருக்கிறது என்று சொன்னார்கள். The same manna. அதே மன்னா தான் 40 வருஷம் fresh from heaven. பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் புதியதாய் கொடுக்கப்பட்டது. They began to murmur. ஆனால் முறுமுறுத்தார்கள். God was so angry that he sent fiery serpents among them. அவர்கள் மத்தியிலே சர்ப்பங்களை அனுப்பினார். அவர்கள் பேரிலே கோபப்பட்டார். They were all stung. அவர்கள் எல்லாரும் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டார்கள். God. தேவனை நோக்கி கூச்சலிட்டார்கள். God gave them a deliverance through the brazen serpent. தேவன் அவர்களுக்கு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தும்படியாய் சொல்லி விடுதலை கொடுத்தார். This happened, follow me the story. This happened in the 20th chapter of Numbers. இது என்னாகும் 20ஆம் அத்தியாயத்தில் நடந்தது. And in the 21st chapter of Numbers. ஆனால் என்னாகும் 21ஆம் அத்தியாயத்தில். And in 21st chapter of Numbers. 21ஆம் அத்தியாயத்திலும் நடந்தது. But when you come to the 23rd chapter. 23ஆம் அத்தியாயத்திற்கு வரும்போது when people were in such an awful backslidden condition. இப்படிப்பட்ட மோசமான பின்வாங்கி போன நிலையில் ஜனங்கள் இருந்தாலும் what did God say? தேவன் என்ன சொன்னார்? What was the prophetic message that came about the people of God? தேவ ஜனங்களை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? Turn with me to the book of Numbers. என்னாகமம் புத்தகம் 23ஆம் அத்தியாயம். This is the way we should understand things from divine perspective. தெய்வீகத்தின் கண்ணோட்டத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது. Book of Numbers chapter 23. என்னாகமம் 23. And look at verse 21. 21ஆம் வசனம். And to verse 23. 23 கூட. He has not observed iniquity in Jacob. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. Nor has he seen wickedness in Israel. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. The Lord his God is with him. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். The shout of a king is among them. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. God brings them out of Egypt. அவர்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். He has sent like a wild ox. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவளுக்கு உண்டு. There is no sorcery against Jacob. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. Nor is there any divination against Israel. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. It now must be said of Jacob and of Israel, oh what God has done. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். Friends, I want you to have this optimistic view. அருமையான நண்பர்களே, இந்த சாதக சிந்தை உள்ளவளாய் நீங்கள் இருக்கும்படி அழைக்கிறேன். Follow me carefully. நன்றாய் கவனியுங்கள். The church that is not the church that was. ஏற்கனவே இருந்த சபையை போல இப்பொழுது இருக்கிற சபை இல்லை. Once again, திரும்ப நான் சொல்கிறேன். the church that is not the church that was. இப்போது இருக்கிற சபை இதற்கு முந்தி இருந்த சபையை போல இல்லை. And the church that is not the church that it will be. இப்பொழுது இருக்கிற சபை இனி இருக்க போற சபையை போல இருப்பது இல்லை. Why? ஏன்? It says in verse 24. 24 இப்படி வாசிக்கிறோம். Look. நோக்கி பார், உற்று பார். Look, there is something to observe. கவனித்து பார், கவனிக்க வேண்டியது. Now they are sleeping. இப்பொழுது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். But they will be a people rising like a lioness. ஆனால் சிங்கத்தை போல ஜனம் எழும்பும். And shall lift up itself like a lion. பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். It shall not lie down until it devours the prey and drinks the blood of the slain. அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவளை இரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுத்துக் கொள்வதில்லை. Now
இப்பொழுது the church is a sleeping beauty. தூங்கிக் கொண்டிருக்கிற அழகியை போல சபை இருக்கிறது. It is a sleeping beauty. It is not a dead woman. It is a sleeping beauty. செத்து போன ஒரு பெண் அல்ல, அது தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அழகி. But soon it will rise up like a lioness. அது சிங்கத்தை போல சீக்கிரம் எழும்பும். And once it rises up, அது எழும்பி விட்டால் போதும், the Lord shall come with the shout of a king. தேவன் ராஜ கம்பீரத்தோடு வருவார், ஜெய கம்பீரமாய். At that time all the enemies will be put down and subdued. அப்பொழுது சத்துருக்கள் எல்லாரும் கீழே தாழ்த்தப்படுவார்கள். The Lord alone shall be exalted. கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார். அந்த சபைக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படும். White linen will be given to the church. வெண்மையான மெல்லிய வஸ்திரம் அதுக்கு தரிக்கும்படியாய் கொடுக்கப்படும். What for? எதற்காக? To be taken in bridal procession and handed over the Lamb of God as his bride. ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டியாய் ஒப்புக் கொடுப்பதற்காக அது அலங்காரமாய் எடுத்துச் செல்லப்படும். What do you think about the church of Jesus Christ today? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Maybe it is in a very awkward condition. ஒருவேளை பார்ப்பதற்கு அலங்கோலமாய் இருக்கலாம். Maybe it is in a very backward condition. அது பின்வாங்கி போன நிலையில் இருக்கலாம். But a day comes. ஆனால் நாள் வந்து சமீபம். It will become the bride of Jesus அது Christ. கிறிஸ்து இயேசுவுடைய மணவாட்டியாக்கப்படும். Today it is not spotless. இன்றைக்கு அது கரையில்லாமல் இல்லை. Today it is not wrinkle free. அதற்கு குறையில்லாமல் இல்லை. Today it is full of spots and full of wrinkles. அதற்கு கரை திரை போன்றவைகள் நிறைந்திருக்கிறது. Whether it is CSI, அது CSI சபையா இருந்தாலும், or Lutheran சபையா or இருந்தாலும், Methodist சபையா or இருந்தாலும், Pentecostal, சபையா இருந்தாலும், spots are everywhere. இல்லாவிட்டால் எந்த ஒரு சபையா இருந்தாலும் Spots are everywhere. குறைகள் எங்கும் இருக்கிறது. Wrinkles are everywhere. திரைகள் எங்கும் இருக்கிறது. In some places spots are less, in some places spots are more. சில இடங்களிலே குறைகள் குறைவாய் இருக்கிறது, ஒரு சில இடங்களிலே குறைகள் நிறைவாய் இருக்கிறது. In some places wrinkles are less, in some places wrinkles are more. ஒரு சில இடங்களிலே திரை என்பது குறைவாய் இருக்கிறது, ஒரு சில இடங்களிலே அதிகமாய் இருக்கிறது. No church is perfect. ஆனால் எந்த ஒரு சபையும் குறைவற்றது என்று சொல்ல There is முடியாது. no churches which is totally complete. முழுமையான சபை என்று சொல்வதற்கு ஒரு சபை இல்லை. Every church has got its pluses and minuses. அங்கே கூடுதலானவைகள் இருக்கிறது, குறைவானவைகள் இருக்கிறது, பலமுள்ளவைகள் பலவீனமானவை என்று சொல்வதற்கு ஏராளம் உண்டு. Every church has it. எல்லாம் இருக்கிறது, எல்லா சபைகளிலும் இருக்கிறது. I am talking about the body of Christ which comprises of believers from all these churches. எல்லா சபைகளில் இருக்கிற விசுவாசியுடைய கூட்டமைப்பாகிய கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நான் சொல்கிறேன். The body of Christ. கிறிஸ்துவின் சரீரம். Now it is not attractive. அது கவர்ச்சிகரமாய் Now தோற்றத்தில் it is hypocritical. அது மாய்மால தோற்றத்தில் இருக்கிறது. But Jesus Christ is now washing it by his word. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வசனத்தினால் அதை கழுவுகிறார். And one day it is going to become spotless. அது ஒரு நாள் கரையற்றதாய் மாறும், Wrinkle free. திரையற்றதாக மாறும். And then the heavenly choir will begin to play their processional tune. அந்த பரலோக பாடகர் குழுவினர் அந்த மணவாட்டியுடைய அழைப்பு பாடல் பாடும்போது There will be a big ovation in the kingdom of God. திரள் கூட்டமான தூதர்கள் நின்று இந்த பவனியை நடத்துவார்கள். What will they say? என்ன சொல்வார்கள்? The marriage of the Lamb of God has come. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. And his bride has made herself ready. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். To her is given white and fine linen. அவளுக்கு அணிந்து கொள்ளும்படியான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. Dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, reformation is not complete. சீர்திருத்தம் என்பது முடிவடைந்து விடவில்லை. Restoration is not complete. ஆவியின் வரங்களை திரும்ப பெறுதலும் முடிவடையவில்லை. We are still in that process. இந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிற பாதையில் போய்க் கொண்டிருக்கிறோம். Every church is becoming better. ஒவ்வொரு சபையும் முன்னேறி கொண்டிருக்கிறது. We are going to better and better and better. நாம் மேன்மையை நோக்கி கடந்து போய்க்கொண்டே இருக்கிறோம். The best is yet to be. ஆனால் மேன்மையானது இன்னும் வருகிறதா இருக்கிறது. The best is yet to be. மேன்மையானது இன்னும் வருகிறதா இருக்கிறது. The latter wine is yet to be tasted. பின்னால் கொடுக்கப்படுகிற திராட்சரசம் சுவை மிகுந்ததா இருக்கும். Omega is going to be more glorious than Alpha. ஒமேகா என்பது அல்பாவை காட்டிலும் மகிமையாய் இருக்கும். The latter rain is going to be more refreshing than the former rain. முன்மாரியை காட்டிலும் பின்மாரிய ஆசீர்வாதம் நிறைந்ததா இருக்கும். God is going to do it. தேவனே அதை செய்வார். Let us believe it. அதை நாம் விசுவாசிப்போம். So by listening to the lies of the devil, பிசாசின் பொய்யை நாம் கேட்கும்போது, oh, the devil church is like this, இப்படிப்பட்ட நிலை, the church is like this, இந்த சபை இப்படி இருக்கிறது, don't just believe that lie. அப்படியாவது பிசாசின் பொய்யை நம்ப வேண்டாம். Okay, the church is like that, சபை அப்படித்தான் இருக்கலாம், but it is not going to be like that ஆனால் forever. எப்பொழுதும் இப்படியா இருக்க போவதில்லை. That's why I am in that church. ஆகவேதான் இந்த சபையில் இருக்கிறேன். Church, CHURCH, church is chi if you are not in it. இந்த சபை என்கிற ஆங்கில பதத்தை நீங்கள் உற்று கவனிப்பீர்களானால் நடுவிலே இருக்கிற யூ
நீங்கள் இல்லை என்று சொன்னால் அது சீ என்றுதான் So இருக்கும். you are the person. ஏனென்றால் அதில் நடு நபர் நீங்களே. You are not only the salt of the earth, you are also the salt of your church. நீங்கள் சபைக்கு, நீங்கள் உலகத்திற்கு உப்பு மட்டுமல்ல, உங்கள் சபைக்கும் நீங்களே உப்பு. God has put you there. தேவன் உங்களை நடுவே Do வைத்திருக்கிறார். your best there. உங்களுடைய மேன்மையானதை நீங்கள் அங்கே செய்யுங்கள். Be encouraged. நீங்கள் அதை And உற்சாகப்படுத்துங்க. encourage others. மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க. And rejoice looking towards the day when the bride would make herself ready to be handed over to the heavenly bridegroom. அந்த பரம மணவாளனாகி ஆட்டுக்குட்டியானவருக்கு ஏற்ற மணவாட்டியாய் ஒப்புக் கொடுக்கிற நாள் பரியந்தம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். I'm running out of time, very sorry. I'm running out of time. நேரம் இல்லாதபடினால் I'm stepping on my wife's time. நேரம் I'm stepping on my wife's time. என்னுடைய மனைவி பேச வேண்டிய நேரத்தில் நான் இப்பொழுது பேசிக் I will கொண்டிருக்கிறேன். கடன் வாங்கி I am very sorry, I will apologize to her later. நான் பின்னதாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். Now number 6. ஆறாவது, Arrow of discouragement, number 6. சோர்வின் ஆறாவது அம்பு. The preachers are too commercial to follow. பின்பற்ற முடியாத அளவுக்கு பிரசங்கிமார்கள் வியாபாரிகளாய் மாறிவிட்டார்கள். The preachers are too commercial to follow. பின்பற்ற முடியாத அளவுக்கு பிரசங்கிமார்கள் வியாபாரிகளாய் மாறிவிட்டார்கள். I want to tell you about some of the most profitable businesses in the world. உலகத்திலே மிக லாபகரமான சில வியாபாரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Once upon a time it was cinema. ஒரு காலத்தில் அது சினிமாவாக இருந்தது. Then it became politics. பிறகு அரசியல். Today the most profitable business is religion. இன்றைக்கு மிக லாபகரமான வியாபாரம் மதம், மார்க்கம். I hope you know that. உங்களுக்கு அது நன்றாக விளங்கும். So people are slowly shifting to it. என்றால் ஜனங்கள் இதற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் மதத்திற்கு வருகிறார்கள் வியாபாரம் செய்ய. Once ஒருமுறை it was money for ministry. ஊழியத்திற்காக பணம் கேட்டார்கள். But today ஆனால் இன்றைக்கு it is ministry for money. பணத்திற்காக ஊழியம். There are two different things. ரெண்டு வித்தியாசமானவைகள் இரண்டுமே. That is the shift that has happened over the years. கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருக்கிற விளைவுகள், மாறுதல்கள். In Jesus' time, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் one out of the 12 was a thief. 12 பேர்ல ஒருத்தன் தான் திருடன். Now you know the answer. உங்களுக்கு ஏற்கனவே விளங்கி போய்விட்டது. Today only one out of 12 is truthful. ஆனால் இன்றைக்கு 12ல ஒன்றுதான் உண்மையானவர் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. I never thought you will be so soon converted before I conclude my sermon. செய்தியை சொல்வதற்கு முன்னே நீங்கள் விளங்கி கொண்டதை பார்த்தால் எல்லாம் விளங்கி போய்விட்டது என்று தெரிகிறது. This is the meaning of having the pulpiter and the pew dwellers on the same wavelength. இதைத்தான் சொல்வார்கள் பிரசங்கியாரும் பிரசங்கம் கேட்கிறவர்களும் ஒரே அலைவரிசையில் இருக்கிறார்கள் என்பதற்கான. You are tuned up very well. மிக நேர்த்தியான அலைவரிசையில் இருக்கிறீர்கள். But ஆனால் don't lose heart. நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. Don't lose heart. இருதயத்தை நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம். There are still ministers of God without love for money. பணத்தை நேசிக்காமல், பண ஆசை இல்லாமல் இருக்கிற ஊழியக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள். Let me say that again. திரும்ப நான் சொல்கிறேன். There are still servants of God without the love of money. பண ஆசை இல்லாத தேவ ஊழியர்கள் இன்றும் இருக்கிறார்கள். Turn with me to the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20th chapter. 28ஆம் அத்தியாயம். 20th chapter. 20ஆம் அத்தியாயம். I'll read from verse 17 to 33 to 35. 33 முதல் 35 வரை வாசிக்கிறேன். Acts 20, 33 to 35. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20, 33 முதல் 35. I have coveted no one's silver or gold or apparel. ஒருவருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. You yourselves know that these hands are provided for my necessities and for those who were with me. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. I have shown you every way by laboring like this that you must support the weak and remember the words of the Lord Jesus that he said, it's more blessed to give than to receive. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். Turn with me to Philippians. பிலிப்பியர் 3rd chapter. 3ஆம் அத்தியாயம். There is a majority and there is also a sincere minority. திரள் கூட்டமான மக்கள் அப்படி இருந்தாலும் அவைகள் மத்தியிலே வித்தியாசமான தனிநபர்கள் உண்டு. Philippians 3:17 to 19. பிலிப்பியர் 3:17 முதல் 19 வரை. Brothers, join in following my example and note those who so walk as you have us for a pattern. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவளை மாதிரியாக நோக்குங்கள். Many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். Their end is destruction. அவருடைய முடிவு அழிவு. Their God is their belly. அவருடைய தேவன் வயிறு. Their glory is in their shame. அவருடைய மகிமை அவருடைய லட்சியே. They set their mind on earthly profit. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Many people are like that. அநேகர் அப்படி இருக்கிறார்கள். But not all are like that.
எல்லாரும் அப்படி அல்ல. Shall I tell you something? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? Everybody please listen to me. நன்றாய் கவனியுங்கள். There are still preachers with simple lifestyle. இன்னும் எளிய வாழ்க்கை வாழ்கிற பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். Once again, திரும்பவும் நான் சொல்லுகிறேன். there are still preachers who live simple lifestyle. எளிய வாழ்க்கை வாழ்கிற பிரசங்கிமார்கள் இன்னும் இருக்கிறார்கள். There are still top preachers in this country who live simple lifestyle. இந்த உலகத்தை இந்த தேசத்திலே மிக பிரபலமான சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எளிய வாழ்க்கை வாழ்கிறார்கள். There are still some pastors with a shepherd's heart. இன்னும் நல்ல மெய்ப்பருடைய இருதயத்தோடு இந்த தேசத்தில் ஊழியம் செய்கிறார்கள். There are thousands and thousands of missionaries in India who still live sacrificial life. இந்த தேசத்திலே இன்னும் ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் தியாக சிந்தையோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். They are scattered all over India in the so-called God-forsaken places, bury themselves in jungles and deserts for the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தேவனால் கைவிடப்பட்ட தேசங்கள் என்று சொல்லப்பட்ட பகுதிகளிலே, வனாந்தரங்களிலே, பாலைவனங்களிலே தங்களை புதைத்துக் கொண்டு எளிய வாழ்க்கை தியாகம் பண்ணுகிற மிஷனரிகள் ஏராளம் உண்டு. There are still evangelists and missionaries who have the gifts of healing and working of miracles, but who were never once photographed by any camera. இந்த தேசத்திலே அநேக அற்புத அடையாளங்களை வரங்களினால் செயல்படுத்துகிற அநேக நற்செய்தி ஊழியர்கள், சுவிசேஷர்கள், மிஷனர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இவ்விதமாய் செய்வதை ஒருமுறை கூட ஒருவரும் புகைப்படம் எடுத்ததே கிடையாது. No day their name ever appeared in a magazine with a photograph. அப்படிப்பட்ட அற்புதம் செய்த ஊழியக்காரிய புகைப்படங்கள், பெயர்கள் பத்திரிகையிலே வந்ததே இல்லை. They lived in obscurity. அவர்கள் அறியப்படாத இடத்தில் வாழ்கிறார்கள். They labored in obscurity. யாரும் அறியாத இடத்தில் பணியாற்றுகிறார்கள். They will die in obscurity and அவர்கள் அறியப்படாதவர்களே அழிந்து போவார்கள். And their mission will not have enough money to bring their dead bodies to Tamil Nadu for a decent burial. They will be buried right where they labored, just like Abraham buried his wife where he was sojourning. எப்படி அவர்கள் அறியப்படாதவர்களாக இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறார்களோ அதே வண்ணமாக அவர்கள் அங்கே மரித்து போவார்களானால் அவர்களை இங்கே கொண்டு வந்து நல்ல அடக்கம் செய்வதற்கு வசதி இல்லாதபடியினாலே அங்கேயே அவர்கள் அடக்கம் பண்ணப்படுவார்கள். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் புதைத்து விட்டானோ அவ்விதமாய் அந்த தேசத்தில் புதைக்கப்படுவார்கள். Let me tell you something. ஒன்று சொல்லட்டும். God still has reserved 7,000 men and women who have not bowed to American dollars or kissed German Dutch marks. அமெரிக்க தேசத்தினுடைய அந்த டாலர் பணத்திற்கும் ஜெர்மனி நாட்டு டச் பணத்திற்கும் முழங்கால் படியிடாத 7,000க்கும் அதிகமான ஊழியர்களை தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். Clap your hands for them. கைகளை தட்டி அவளை பாராட்ட வேண்டும். Still 7,000 people. இன்னும் முழங்கால் படியிடாத 7,000 பேர் உண்டு. They will not bow down before American dollar. அமெரிக்க பணத்திற்கு அவர்கள் மண்டியிட மாட்டார்கள். They will not kiss a German Dutch mark. ஜெர்மன் டச் பணத்திற்காக முத்தமிட மாட்டார்கள். God gave them an order to go. தேவன் போகும்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். Until God asked them to stop and return, they keep going. தேவன் அவளை பார்த்து போதும், நிறுத்துங்கள், வாருங்கள் என்று சொல்கிற வரைக்கும் அவர்கள் போய்க்கொண்டே இருப்பார்கள். There are still 7,000 men. இன்னும் முழங்கால் படியிடாத 7,000 ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். Don't categorize everybody into that group. எல்லாரும் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று நீங்கள் ஒரே பட்டியலிட வேண்டாம். There is a good remnant. நல்ல மீதியா இருக்கிற சிறப்பான மக்கள் இருக்கிறார்கள். There are still there. மீதியா இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். The kingdom of God is built through such people. அப்படிப்பட்ட மக்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. Seventhly and lastly, ஏழாவதாகவும் கடைசியாகவும் the arrow of discouragement. இந்த சோர்வின் ஏழாவது அம்பு. World evangelization is too big to be accomplished. இந்த உலக நற்செய்தி பணி என்பது முடிக்கப்பட முடியாத அளவுக்கு பெரியது. It is too big to be accomplished. இதை சாதிக்க முடியாது, பெரியது. Why? ஏன்? 2,000 years are gone. 2000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. There are still 50% of Indians who have not heard the gospel. இந்தியரில் இன்னும் 50% அதிகமானவர் இயேசுவை கேட்கவில்லை. There are 219 major languages. 219 பெரிய மொழிகள் இருக்கிறது. At least 10,000 speakers in each language. ஒவ்வொரு மொழியிலும் அந்த மொழி பேசுகிற 10,000 மக்கள் இருக்கிறார்கள். But the Bible is available only in 46 languages. ஆனால் வேதாகமம் முழுமையின் 46 மொழிகள் மட்டும்தான் இருக்கிறது. And the New Testament is available only in 40 languages.
40 மொழிகளில் தான் புதிய ஏற்பாடு உருவாகி இருக்கிறது. That is the condition after 2000 years. 2000 ஆண்டுகளுக்கு ஆன பிறகு இந்த நிலை என்றால் When will the world evangelization will be accomplished? எப்பொழுது உலகம் முழுவதும் சுவிசேஷமயமாக்கப்படும்? But when you look at the secular world, இந்த உலகத்தை நாம் உற்று பார்க்கும்போது the city of Bombay alone produces 400 films every year. இந்த பம்பாய் நகரத்தில் மட்டும் வருடத்திற்கு 400 சினிமாக்கள் எடுக்கிறார்கள். That means more than one film every day. ஒரு நாளைக்கு ஒரு படம். More than one film every ஒரு day. படத்திற்கும் அதிகமாக ஒரு வருடத்திலே 400 படங்கள். அப்படியானால் நாளொன்றுக்கு ஒரு படத்திற்கு அதிகமாக எடுக்கிறார்கள். Just imagine. யோசித்து பாருங்க. City of Bombay alone. பம்பாய் நகரத்தில் இருந்து மட்டும். Then look at the other cities. மற்ற பட்டணங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் when we compare what we Christians are doing, கிறிஸ்தவர்கள் செய்கிறதை அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் is it possible? முடியுமா? Is it really possible? இது உண்மையாக நடந்து முடிகிறது தானா? Is it ever really possible? உண்மையாகவே இது நடக்குமா? Is it ever possible in our generation? நமது தலைமுறையிலே நடப்பதை காண முடியுமா? Mind boggling. நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. So the devil discourages. நாம் இதை கேட்டு நாம் சோர்வடைகிறோம். Why should we do anything? இப்படி நிலை இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? ஏன் செய்ய வேண்டும்? Better we give up. நாம் விட்டுவிடலாம். There is one side. அது ஒரு பகுதி மட்டும்தான். But what is the other side? இன்னொரு பகுதி என்ன சொல்கிறது? Christianity is the fastest growing religion in the world. உலகத்திலேயே மிக வேகமாய் வளருகிற ஒரு மதம் உண்டானால் கிறிஸ்தவம். Shall I give you statistics? புள்ளிவிவரத்தை சொல்கிறேன். We grow 6.9%. நாம் வளருகிற வேகம் 6.9%. Muslims grow only 2.7%. முகமதியருடைய வளர்ச்சி 2.7%. Hindus grow only 2.2%. இந்துக்களுடைய வளர்ச்சி 2.2%. Buddhists grow only 1.7%. புத்த மதத்தினர் 1.7% வளருகிறார்கள். We don't have a rival. Nobody is near us. நாம் போட்டியிடுவதற்கான போட்டியாளர் நமக்கு பக்கத்தில் கிடையாது. Nobody is 5.5 or 4.5 or 3.5. 3.5 4.5 5.5 என்று நம்மோடு போட்டியிட ஒருவரும் இல்லை. We are head and shoulder above everybody. ஏற்கனவே வளருகிறவர்களை விட நாம் உயரமாய் வளர்ந்திருக்கிறோம். 6.9 is our growth rate. நம்முடைய வளர்ச்சி விகிதம் 6.5%. Lift up your hands and clap your hands. கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி பாராட்டுவோம். The church is growing. தேவனுடைய சபை வளருகிறது. The church is growing. தேவனுடைய சபை வளருகிறது. Why? Jesus said, இயேசு சொன்னார், I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். There is no imperative in it. There is a directive. இதிலே எந்தவிதமான ஒலிவு மறைவில்லை, நேரடியான வளர்ச்சி. I will. நான் கட்டுவேன். There's no second thought about it. இதை குறித்து சிந்திப்பதற்கு இரண்டாம் நிலை கிடையாது. The gates of hell shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. What does it mean? அர்த்தம் என்ன? Battling will be there, but building work will go on. யுத்தம் இருக்கும், ஆனால் கட்டிடம் கட்டப்படும். Building and battling side by side. கட்டிடம் கட்டுதலும் அங்கே யுத்தமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும். Building of the church of God and battling by the forces of Satan against the church of God will go parallelly. தேவனுடைய சபை கட்டப்படுதலும் தேவனுடைய சபைக்கு விரோதமான யுத்தமும் இரண்டும் சேர்ந்து தான் நடக்கும். Some people are asking, சிலர் கேட்பார்கள், and then how is work in North India? வட இந்தியாவிலே ஊழியம் எப்படி இருக்கிறது? Why? What is the problem? என்ன பிரச்சனை என்று கேட்பேன். இப்படி கேட்கிறீர்களே திடீரென்று என்று. Now BJP government has come. BJP அரசாங்கம் வந்து விட்டது. Now if BJP government again comes, இப்பொழுது இன்னொரு முறை அதே வந்து விட்டால் what will happen? என்ன நடக்கும்? If BJP government comes again, திரும்பவும் BJP அரசாங்கம் வந்தால், if some more anti-Christian forces will come again, இன்னும் கொஞ்சம் கூடுதலான கிறிஸ்தவ விரோத சக்திகள் எழும்புவார்கள். what will happen? என்ன நடக்கும்? Some more saints will die. இன்னொரு சில பரிசுத்தவான்கள் மரிப்பார். Some more saints will die. சில இன்னும் கூடுதல் ஸ்டெயின்ஸ் மரிக்க வேண்டியது வரும். Some more saints will be burnt alive. இன்னும் சில ஸ்டெயின்கள் உயிரோடு எரிக்கப்படுவார்கள். So what will happen? என்ன நடக்கும்? If one corn of wheat falls to the ground and dies, it will produce many more grain. கோதுமை மணி ஒன்று நிலத்தில் விழுமையானால் அதிகமான பலனை கொடுக்கும். We were praying. நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். Lord, ஆண்டவரே, evangelize India. இந்தியாவை நற்செய்தி மயமாக்கும். Everybody know about Christ. எல்லாருக்கும் கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். Everybody should know about the gospel. எல்லாரும் சுவிசேஷம் என்ற வார்த்தையை கேட்க வேண்டும். 2000 years passed. 2000 ஆண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். People did not understand the word Christ. கிறிஸ்து என்ற பதத்தை விளங்கிக் கொள்ளாதவர்கள் ஏராளம். People did not understand the word missionary. மிஷனரி என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்ளாதவர்கள் ஏராளம். People did not understand the word conversion. இந்த மத மாற்றம் என்பதை விளங்கிக் கொள்ளாதவர்கள் ஏராளம். We were praying. ஆம், ஜெபித்துக் கொண்டிருந்தோம். So what happened? என்ன நடந்தது? 3 corns of wheat fell to the ground. 3 கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்தது. When the 3 corns of wheat fell to the ground, இந்த 3 கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்து செத்தபோது, everybody in India on his lips was the word missionary. இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய உதடிலும்
மிஷனரி என்ற பதம் வந்து விட்டது. Every began to talk about conversion. எல்லா பத்திரிகையிலும் கன்வர்ஷன், மாற்றம், மத மாற்றம் என்கிற பதம் வந்தது. And everybody began to speak what Mrs. Stein said, I forgive them. மிஸ்ஸஸ் ஸ்டெயின்ஸ், திருமதி ஸ்டெயின்ஸ் அம்மையார் சொன்ன நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்கிற பதம் எல்லாருடைய வாயிலும் வந்தது. It is a national impact. இது தேசிய அளவில் ஒரு மாற்றம் மறுக்க முடியாத ஒரு முத்திரை. Every magazine had the cover story about these saints. எல்லா பத்திரிகையிலும் தலைப்பு அட்டைப்படமே இந்த ஸ்டெயின்ஸ் தான். If you give a cover story about Indira Gandhi's assassination, I can understand. இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், அவர்களை முகப்பு அட்டையை போட்டார்கள் என்றால் விளங்கிக் கொள்ளலாம். I can understand if it is the assassination details of Rajiv Gandhi. ராஜீவ் காந்தி அவர்களுடைய இந்த கொலை என்பதை அட்டைப்படமிட்டிருந்தால் நல்லா விளங்கத்தான் செய்யும். Some missionary working among lepers in an obscure Oriya village, it received not only national attention, it received the attention of the whole world. ஒரு அறியப்பட்டிராத ஒரிசா கிராமத்திலே குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்த ஒரு மிஷனரியுடைய இந்த மரணம் இந்திய தேசத்துடைய எல்லா முகப்பட்டையிலும், ஏன் அனைத்து உலக பத்திரிகையிலும் முகப்பட்டையில் வந்திருக்குமே, ஆனால் அது ஆண்டவருடைய செயல். I will build my church. என் சபையை நான் கட்டுவேன். Many more exciting things are going to happen. இதை போன்ற அநேக காரியங்கள் நடக்க போகிறது. No power on earth shall stop it. இந்த உலகத்தின் எந்த சக்தியும் அதை தடுத்து நிறுத்துவதில்லை. Why? ஏன்? I give you the keys of the kingdom. நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். You are holding the keys of the kingdom. நீ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கையில் வைத்திருக்கிறாய். When you open, no man can shut. நீ அதை திறக்கும் போது எவராலும் அதை பூட்ட முடியாது. If you shut, no man can நீ open. அதை பூட்டினால் எவரும் திறக்க முடியாது. Every knee shall bow. எல்லா முழங்கால்களும் முடங்கும். Every tongue shall எல்லா confess நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். that Jesus Christ is Lord to the glory of the Father. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியா இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை This பண்ணுவார்கள். is the day of India's salvation. இது இந்திய தேசத்தின் ரட்சிப்பின் நாள். This is the day of God's visitation to our country. நம்முடைய தேசத்தை ஆண்டவர் சந்திக்கிற காலங்கள். No weapon that is formed against you shall prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே Dear போகும். saint of God, அருமையான தேவ சபையே, dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear people of God, அருமையான தேவ ஜனமே, let the devil send forth any number of arrows against you. உனக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை அதிகமான அம்புகளை எய்தாலும் No weapon that is formed against you shall உனக்கு prosper. விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். The devil's most powerful weapon is discouragement. இந்த பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த சோர்வு. And your most important weapon is faith. உன்னுடைய மிக முக்கியமான ஆயுதம் விசுவாசம். That is why the Bible says, வேதம் என்ன சொல்கிறது? above all taking the shield of faith. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை Helmet எடுத்துக்கொள்ளுங்கள். will protect your head. உங்களுடைய தலையை பாதுகாத்து, Helmet will protect your head. தலைச்சீரா உங்கள் தலையை பாதுகாப்பதற்கு, Breastplate will protect your chest. மார்க்கவசம் உங்கள் மார்பை காத்துக் கொள்வதற்கு, But the shield of faith will protect your entire body. ஆனால் இந்த விசுவாசம் என்ற கேடயம் உங்களுடைய முழு உருவத்தையும் பாதுகாக்கும். Let the devil say holy life is too difficult to live. பிசாசு பரிசுத்த வாழ்க்கை முடியாது என்று சொல்லட்டும். But you say holy life is possible by God's help. But you say holy life is possible by God's help. தேவனுடைய ஒத்தாசையினால் பரிசுத்த வாழ்க்கை சாத்தியம் என்று நீங்கள் சொல்லுங்கள். The devil says பிசாசு சொல்லட்டும், God's ways are too mysterious to understand. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். But you say God reveals whatever is necessary. ஆனால் எனக்கு தேவையான அனைத்தும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். The devil says பிசாசு சொல்லுகிறான், family life is too problematic to enjoy. குடும்ப வாழ்க்கை அனுபவிப்பதற்கு முடியாத அல்லல் நிறைந்தது என்று But சொல்வார். you say family life is God's idea for my good. ஆனால் என்னுடைய நன்மைக்காக தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம் குடும்பம் என்று சொல்லுங்கள். The devil says பிசாசு சொல்லுகிறான், the work spot is too corrupt to maintain sincerity. உண்மையாய் வாழ முடியாத அளவுக்கு வேலை ஸ்தலம் கரைபடிந்தது. But you say I am the salt for a corrupt society. நான் இப்படிப்பட்ட கரைபடிந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறேன் என்று The சொல்லுங்கள். devil says பிசாசு சொல்லுகிறான், the church is too hypocritical to be attractive. கவர்ச்சி இல்லாத அளவிற்கு இந்த சபை மாய்மாலம் நிறைந்திருக்கிறது. But you say the church is the bride of Jesus ஆனால் Christ. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆண்டவருடைய சபை இது மணவாட்டி, கிறிஸ்துவுடைய மணவாட்டி சபை. The devil says பிசாசு சொல்லுகிறான், preachers are too commercial to be followed. இந்த பிரசங்கிமார்கள் பின்பற்ற முடியாத அளவுக்கு வியாபாரமாய் இருக்கிறார்கள். But you say sincere preachers are still there. இன்னும் உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். The devil says பிசாசு சொல்லுகிறான், world evangelization is impossible. உலக நற்செய்தி மயம் என்பது முடியாது. But you say ஆனால் நீங்கள் சொல்லலாம், the earth shall be filled with the knowledge of the Lord as the waters cover the sea. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேசம்
கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். Everybody stand up shouting hallelujah. ஹalleluya சொல்லுவோமா? Everybody stand up. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோம் ஹalleluya. Lift up your right hand. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி Close your eyes. கண்களை மூடி Praise the Lord for the truth. இந்த சத்தியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya.